यामि कान्तं वां त्वां वा ज्ञान अर्णवं ध्रुवं यद्यत् करोमि प्रश्नं च तद्भवान् वक्तुम् अर्हति. சாவித்ரி இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், யமன் நிறைய அட்வைஸ் பண்ணுறார். மனிதனாக பிறக்கிறவன் யாரும் வர முடியாதுமா, நீ மனித உடலோடு எல்லாம் யமனோட லோகத்துக்கெல்லாம் வர முடியாது, தயவுசெய்து திரும்பி போகணும், எல்லாம் ஞானத்தெல்லாம் புகட்டி பார்க்குறார். அப்போ இவன் என்ன சொல்கிறா, இதுதான் ஞானிகளோட சொரூபம் என்னெல்லாம் கேள்வி கேட்டுட்டா, ஏகப்பட்ட கேள்வி கேட்டா. ஞானின்றியா, யார் ஞானிலாம் கேட்டபோது எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்துட்டு போச்சோன்னே இவன் என்ன சொல்கிறா, தெக்துவா குவாயாமி, நான் எங்கே போவேன், என்னோடய கணவனையும் கூட்டிகிட்டு போயிட்டாய், என்னுடைய காந்தம் வா, என்னுடைய கணவனை விட்டுட்டு போக முடியுமா, ஞான அர்ணவம் துவாம்பா, ஞானத்தோடு வடிவமாக இருக்கக்கூடிய உங்களையாவது நான் விட்டுட்டு போக முடியுமா, விடவே மாட்டேன், உங்களுக்கு கனமாக பிடிச்சிப்பேங்கிற துருவம் நிச்சயமாக ஞானத்தோடைய கடலாக, அர்ணவம்னா கடல், ஞான கடலான உங்களை விட்டு போக முடியாது. எத்யத் கரோமி பிரஷ்னம், நான் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன், தத் பவான் வக்தும் அர்ஹதி, நான் உங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் எனக்கு பதில் சொல்லிட்டே வாங்கோன்றாங்க. सावित्री उवाच त्यक्त्वा क्व यामि कान्तं वा त्वां वा ज्ञान अर्णवं ध्रुवं यद्यत् करोमि प्रश्नं च तत् भवान् वक्तुमर्हति. कां योनिं याति जीवः कर्मणा केन वा पुनः, केन वा कर्मणा स्वर्गं, केन वा नरकं पितः, केन वा कर्मणा मुक्तिः, केन भक्तिः भवेत् गुरौ, केन वा कर्मणा योगी वा केन कर्मणा. கேள்வி கேனவா யோனிமி அதி ஜீவக, காம்யோனி எந்த யோனியில் இப்போ மனுஷனாக பிறக்கிறான், புழுவாக பிறக்கிறான், பல பிறவைகளை இந்த மாதிரி எடுக்கிறானே, எந்த கர்மத்தினால அவன் இந்த மாதிரி பல யோனியில் பிறக்கிறான். கேனவா கர்மனா புனக, எந்த கர்மத்தை பண்ணினாலும் அவனுக்கு இப்படி பல யோனிகளில் பிறவி ஏற்படுகிறது. கேனவா கர்மனா சொர்க்கம் எந்த காரியத்தை பண்ணினா அந்த சொர்க்கத்தில் பிறக்கிற ஒரு தகுதி அவனுக்கு கிடைக்கிறது. கேனவா நரகம், எதனால நரகத்தை அடைகிறான், பிதகன்னா அப்பாவேன்னு கூப்பிட்றான். கேனவா கர்மனா முக்திகி, ஸோ மோட்சத்தை அடைஞ்சுடுறான், திரும்பி வராத லோகத்துக்கு போய்ட்றானே, அது எந்த கர்மத்தை பண்ணினா அந்த மோட்சம் கிடைக்கிறது. கேன பக்திகி பவேத் குரவு பவேத், குரவுனா இந்த பெரியோர்களிடத்தில் பக்தி ஏற்படணும், பெரியவர்களிடத்தில் பக்தி ஏற்படுறது, அது எதனால அந்த பக்தி ஏற்படுறது, எப்படி ஏற்படுறது, பக்தியை எப்படி கொண்டு வருது. கேனவா கர்மனா யோகி ரோகி வா கேன கர்மனா, ஸோ ஒருத்தன் யோகியாக இருக்கான், ஒருத்தன் ரோகியாக இருக்கான், இதுக்கெல்லாம் எந்த கர்மம் காரணம்னு கேட்குறான். कां योनिं याति जीवः कर्मणा केन वा पुनः, केन वा कर्मणा स्वर्गं, केन वा नरकं पितः, केन वा कर्मणा मुक्तिः, केन भक्तिः भवेत् गुरौ, केन वा कर्मणा योगी वा केन कर्मणा, केन वा दीर्घजीवी च, केन अल्पायुश्च कर्मणां, केन वा कर्मणा दुःखी सुखी वा केन कर्मणा, अङ्गहीनश्च कानश्च बधिरः केन कर्मणा, अन्धो वा पङ्गुरपि वा प्रमत्तः केन कर्मणा. தீர்க்கஜீவினே ஒருத்தன் ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான், அவனோட ஃபுல் லைஃப்பை வாழறான்னு ஒருத்தன். இன்னொருத்தனை பார்த்தா அல்பாயு, ரொம்ப சீக்கிரம் செத்து போய்ட்றான். இது எந்த கர்மத்தினால அவளுக்கு இப்படிலாம் ஏற்படுறது. கேனவா கர்மனா துக்கி சுக்கி, ஸோ எந்த கர்மத்தை பண்ணினா சுகமாக இருக்கலாம், எந்த கர்மத்தினாலும் துக்கமாக இருக்கான். கேன கர்மனா எந்த காரணத்தால், எந்த கர்மத்தினால. அங்கஹீனம், ஒருத்தனை பார்த்தா அங்கஹீனமாக இருக்கான், உடம்புல ஏதோ வியாதி இருக்குது, இல்லை அங்கஹீனம், ஒரு அங்கமே காணும், அப்படி இருக்கான். காணகன்னு சொன்னால் ஒரு கண்ணு பிளைண்டு, ஒரு கண் குருடு. அந்தகனை ரெண்டு கண்ணுமே குருடு, காணகனை ஒரு கண் குருடு. ஒரு கண் குருடா எப்படி பிறக்கிறான், பதிரக செவிடாக பிறக்கிறான், எந்த கர்மத்தினாலும் இதெல்லாம் ஏற்படுறது. அந்தகவா பங்குகோப்பி, அந்தகனை குருடாக இருக்கான்னு சில பேர், பங்குன்னு நொண்டியாக பிறக்கிறான். பிரமத்தக, ஒருத்தனை பார்த்தா ரொம்ப கேர்லெஸ்ஸாக எப்போதும் தமஸில் இருக்கான், அப்படியே இருக்கான், அந்த மாதிரி பிரமத்தனாக இருக்கான்னு ஒருத்தன். இதெல்லாம் எந்த கர்மத்தினாலும் ஏற்படுறது. केन वा दीर्घजीवी च, केन अल्पायुषश्च कर्मणा, केन वा कर्मणा दुःखी सुखी वा केन कर्मणा, अङ्गहीनश्च काणश्च बधिरः केन कर्मणा, अन्धः वा भङ्गुरपि वा प्रमत्तः केन कर्मणा, चित्तः अग्निलुब्धकच्चौरः केन वा कर्मणा भवेत्, केन सिद्धिम् अवाप्नोति सालोक्यादि चतुष्टयं, केन वा ब्राह्मणत्वं च
तपस्वित्वं च केन वा स्वर्गभोगादिकं केन वैकुण्ठं केन कर्मणा அடுத்த ஒரு லைன் படிங்க. गोलोकं केन वा ब्रह्मन् सर्व उत्कृष्टं निरामयम्. ஓகே. ஸோ சிப்தகனா கீழே எல்லாரும் நிந்திக்கப்படுற மாதிரி ஒரு பிறவி. ஸோ எல்லாரையும் அப்படியே எல்லாருமே கேவலமாக பார்ப்பான். அப்படி ஒரு பிறவியை ஒருத்தன் கிடைக்கிறது. அதிலுப்தகா சிலவன் பேராசையில் பிறக்கிறான். சௌரக திருடனாக பிறக்கிறான். இதெல்லாம் எந்த கர்மத்தினால? கேனவா கர்மனா போய் இதெல்லாம் எந்த கர்மத்தினால வருது? கேன சித்திம் அவாப்னோதி சிலவன் பார்த்தா ரொம்ப சித்தியோடு பலன்களை அடைந்தவனாக அப்படி ஒரு சித்தியோடு கூட இருக்கானவன். சாலோக்கியாதி சதுர்ஷி அது மட்டும் இல்லை, நேர சாலோக்கியம் சாரூபியம் சாயுஜ்யம் சாலோக்கியம் சாரூபியம் அப்புறம் என்னப்பா சாமீபியம். ஸோ இப்படி 4 விதமான இந்த லோகங்களை கூட சில பேர் அடிஞ்சு விடுறோம். அப்படி ஒரு சித்தியவாள் கிடைக்கிறது. அது எப்படி? கேனவா பிராமணத்துவம் பிராமணனா எப்படி பிறக்கிறான்? பிராமண பிரிவு படிக்கிறதுக்கு என்ன கர்மம் பண்ணணும்? தபஸ்வினம் ச கேனவா அதுலேயும் தபஸ்வியாக சில பேர் இருக்கா. அது எப்படி? ஸ்வர்க போகாதிக்கம் கேன சொர்க்கத்தில் போய் பிறந்து போகத்தை அனுபவிக்கிறான். அது எந்த கர்மத்தால்? வைகுண்டம் கேன கர்மனாக்க வைகுண்ட ஒரு உயர்ச்சி எப்படி கிடைக்கிறது? கோலோகம் சர்வ உத்கிருஷ்டம் எல்லாத்தை விட மேலான நிராமயம் ஒரு குறையும் கிடையாது. ஆமயம்னா நோயே இல்லாதன்னு ஒரு குற்றம் குறை இல்லாத ஒரு கோலோகத்தை கேனவா எந்த கர்மத்தினால? ஹே பிரம்மன், ஹே யார் யமனே சொல்லுங்கோ. क्षिप्तः अतिलुब्धकः चौरः केन वा कर्मणा भवेत् केन सिद्धिम् अवाप्नोति सालोक्यादि चतुष्टयं केन वा ब्रह्मणत्वं च ब्राह्मणत्वं च तपस्वित्वं च केन वा स्वर्गभोगादिकं केन वैकुण्ठं केन कर्मणा गोलोकं केन वा ब्रह्मन् सर्व उत्कृष्टं निरामयम्. नरकः वा कतिविधः किं संख्यः नाम किञ्च वा को वा कं नरकं याति कियन्तं तेषु तिष्ठति पापिनां कर्मणा केन को वा व्याधिः प्रजायते यद्यत् प्रियं मया पृष्टं तन्मे व्याख्यातुम् अर्हसि. இப்போ அடுத்த ஒரு விஷயத்தை கேட்குறா. நரகங்கள் எத்தனை வகைப்பட்டது? ஸோ பாகவத்தில் இதில் இருக்கிற மாதிரி இங்கே நிறைய இருக்குது. நிறைய ஸ்லோகங்கள் இந்த நரகத்தை பற்றி 2-3 சாப்டரே வருது. ஸோ நரகங்கள் எத்தனை விதமாக இருக்கிறது? கிம் சங்கியக எத்தனை நம்பர்? நாம கிம்ச அதோட பேர்லாம் என்ன? கோவா கம் நரகம் யாத்தி யார் எந்த நரகத்துக்கு போகிறா? எந்த தப்பு பண்ணினா எந்த நரகம் கிடைக்குன்னு கேட்குறான். கியந்தம் தேஷு திஷ்டதி எவ்வளோ நாளைக்கு அந்த லோகத்துலலாம் உட்காண்டிருப்பான். நரக லோகத்தில் எவ்வளோ நாளைக்கு வாசம் பண்ண வேண்டும்? கேன கர்மனா பாப்பினாம் எந்த காரியம் பண்ணுறதுனால பாப்பிகளாக போய் அந்த நரகத்துக்கு போக வேண்டியிருக்கு. ககவா வியாதி பிரஜாயத்தே ஏன் வியாதி எல்லாம் வருது? வியாதி எந்த கர்மத்தால் வியாதி வருது ஒருத்தனுக்கு? எத்யத் பிரியம் மயா பிருஷ்டம். ஸோ உனக்கு பிரியமான எதெல்லாம் நான் கேட்டது நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு பிரியமானதுக்கு மட்டும் ஆன்சர் சொன்னால் போருங்கிறான். உங்களுக்கு பிரியமானதுக்கு தன்மே வியாக்கியாது மருகசி. நான் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லாட்டாலும் உங்களுக்கு நான் கேட்ட கேள்வியில் பிரியமாக இருக்கக்கூடியதுக்கெல்லாமாவது ஆன்சர் சொல்லுங்கன்னு கேட்குறான். नरकः वा कतिविधः किं संख्यः नाम किञ्च वा को वा कं नरकं याति कियन्तं तेषु तिष्ठति पापिनां कर्मणा केन कः वा व्याधिः प्रजायते यद्यत् प्रियं मया पृष्टं तन्मे व्याख्यातुमर्हसि. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां नवमस्कन्धे नारायण नारद संवादे सावित्री उपाख्याने यम सावित्री संवाद वर्णनं नाम 28ोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ 29ोऽध्यायः. श्रीनारायण उवाच सावित्री वचनं कृत्वा जगाम विस्मयं यमः प्रहस्य वक्तुम् आरेभे कर्मपाकं तु जीविनाम्. நாராயணர் இப்போ நாரதட்ட பேசிட்டு இருக்கார். சாவித்திரியோட இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டார். யார்? யமக விஸ்மயம் ஜகாம ரொம்ப ஆச்சரியப்படுறார். எப்போ என்ன மாதிரி கேள்வி கேட்குறாயோ அப்படின்னு ஆச்சரியப்படுறார். பிரகசியா சிரிக்கிறார். பக்துமாரேவே கர்ம பாக்கம் து ஜீவினார் கர்மத்தினால என்னென்ன பலன்கள் பாக்கம்னு எனது பலன். ஸோ கர்மத்தினால என்னென்ன பலன்கள் கிடைக்கிறதுங்கிறத சொல்ல ஆரம்பித்தார். ஆரேபே
श्रीनारायण उवाच सावित्री वचनं श्रुत्वा जगाम विस्मयं यमः प्रहस्य वक्तुमहारेभे कर्मपाकं तु जीविनाम् धर्म उवाच कन्या 12 वर्षीया वत्से त्वं वयस्सा अधुना ज्ञानं ते पूर्वविदुषां ज्ञानिनां योगिनां परं सावित्री वरदानेन त्वं सावित्री कला सती प्राप्ता पुरा भूभृता च तपसा तत्समासुते உனக்கு 12 வயசு தான் ஆறுதுமா சொல்கிறார் யமன் சொல்கிறார். உனக்கு 12 வயசு 12 வருஷியா கன்யா, சின்ன பொண்ணு நீ. வச்சே கொண்டாய் தொம் வயசாதுன்னா உனக்கு வயசு அவ்வளோதான். இப்போது ஞானம் உன்னுடைய ஞானமோ எங்கேயோ இருக்குது. பூர்வ விதுஷாம் பல பண்டிதர்கள், முன்னோர்கள் நல்ல பண்டிதர்கள், ஞானிகள், யோகிகள், அதுக்கும் தாண்டி இருக்கேம்மா பரம், அதையும் தாண்டி இருக்கேன் உன்னுடைய ஞானம். சாவித்ரி வரதானேன உனக்கு சாவித்திரியோட வரம் கிடச்சதுனால பிறந்த குழந்தை இல்லையா? அப்பா தபஸ் பண்ணி, அசுபதி தபஸ் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார். ஸோ அந்த தபஸோடு பலனாக நீ பிறந்திருக்காய். அவளுடைய வரத்தினால துவம் சாவித்ரி, நீயும் சாவித்திரியாக வந்திருக்காய். கலா சதி அவளுடைய அம்சம், சாவித்திரியுடைய கலான்னு அம்சம், அவளுடைய அம்சத்தினாலே நீ பிறந்திருக்காய். புறா ஆக்சுவலாக நம்ம அதில் படிக்கிற வருஷம் முதல்ல ஞாபகம் வருதா? லக்ஷ்மியே வந்து சாவித்திரியாக பிறக்கிறான்ட்டு தான் பார்த்தோம் நம்ம. இப்போ இவர் என்ன சொல்கிறார்? சாவித்திரியோட அம்சமாக பிறக்கிறேன்னு சொல்கிறார். வாட் எவர் இட் இஸ், அது மூல பிரகிருதி தேவியாக வந்து பிறக்கிற அம்சமாக. ஸோ இப்போ பூபிருத்தா புரா பிராப்தா, பூபிருத்தானது பூபிருத் கரெக்டு. ஸோ பூபிருத்தா அஸ்வபதி என்ற அரசனால் புரா பிராப்தா உனக்கு கிடைச்சா, நீ வந்து அவருக்கு கிடைத்தாய். அதாவது அவரோட தபஸ்னால அவர் கிடைச்சா. நீ தபசா தத் சமாசுதே, உன்னோட தபஸை பார்த்தா அந்த அஸ்வபதியோட தபஸுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை போல் இருக்குது. அந்த அளவுக்கு தபஸ் பண்ணியிருக்க போல் இருக்குது. அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம், ஒரு ஞானம் கிடைச்சிருக்கு. धर्म उवाच कन्या 12 वर्षीया वत्से त्वं वयसा अधुना ज्ञानं ते पूर्वविदुषां ज्ञानिनां योगिनां परं सावित्री वरदानेन त्वं सावित्री कला सती प्राप्ता पुरा भूभृता च तपसा तत्समासुते यथा श्रीः श्रीपतेः क्रोडे भवानी च भव उरसी यथा अदितिः कश्यपे च यथा अहल्या च गौतमे यथा शची महेन्द्रे च यथा चन्द्रे च रोहिणी यथा रतिः कामदेवे यथा स्वाहा हुताशने पितृषु यथा संध्या दिवाकरे वरुणानि च वरुणे यज्ञे च दक्षिणा यथा यथा वराहे पृथ्वी देवसेना च कार्तिके सौभाग्या सुप्रिया त्वञ्च तथा सत्यवतः प्रिये करेक्ट अयं तुभ्यं இல்ல அது இருக்கட்டும். दत्तः अपि अपरं च यथा ईप्सितं वृणु देवी महाभागे ததாமி சகல ஈப்சிதம். ரொம்ப லெங்க்தியாக போயிடுது. அதனால தான் நான் யதா ஸ்ரீஹி ஸ்ரீபதேஹே குரோடே, குரோடான நெஞ்சுன்னு அர்த்தம், குரோடான இன்னொரு அர்த்தம் இருக்குது, வராகம்னு அர்த்தம் இருக்குது. பன்றி கரெக்டு. ஸோ அதை ஸ்ரீபதேஹே குரோடே, ஸ்ரீபதியோடைய குரோடே, விஷ்ணுவுடைய நெஞ்சில் உட்காண்டிருக்கா ஸ்ரீ, யார்? லக்ஷ்மி. அது மாதிரி பவானிச்ச பவ உரசி, பவானி எங்கே இருக்கா? அவருடைய ஹிருதயத்தில் உட்காண்டிருக்கான்னு அர்த்தநாரியாக அங்கே உட்காண்டிருக்கா தேவி, அவருடைய நெஞ்சில் இருக்கா. யதா அதிதிஹி கஷ்யபே, அதிதிபி கஷ்யபருடைய மனைவியாக அவருடைய நெஞ்சில் வாசம் பண்ணிட்டு இருக்கா. அகல்யா கௌதமே, அகல்யா ஸ்ரீ கௌதமருடைய மனைவியாக அப்படி அவரோட சேர்ந்து இருக்கா. சச்சி மகேந்திர, சச்சி தேவி இந்திராணி, இந்திரன் கூட இருக்கா. இந்திரேச்ச ரோஹிணி, ரோஹிணி மட்டும்தான் மெயின். எல்லாம் 27 மனைவியாக இருந்தால் கூட ரோஹிணிக்கு தனி இடம். ஸோ சந்திரன்ற ரோஹிணி இருக்கிறது போல். காமதேவே ரதிகி, காமனுடைய மனைவி ரதியாகப்பட்டவள் இருப்பது போல. ஹுதாஷனே ஸ்வாகா, ஹுதாஷனக கொடுக்குற ஹவிசை சாப்பிடக்கூடியதுனால அக்னிக்கு ஹுதாஷனன்னு பேர். அக்னியுடைய மனைவி ஸ்வாகா இருப்பது போல. பித்ருஷூச்ச ஸ்வதா, பித்ரு தெய்வங்களிடத்தில் வந்து அக்னியோட மனைவியாக ஸ்வதா இருக்கிறது போல. திவாகரே சந்தியா, திவாகரன் சூரியன். ஸோ சூரியனிடத்தில் சந்தியாதேவி இருப்பது போல. வருணே வருணானி, வருணனிடத்தில் இருக்கக்கூடிய மனைவி வருணானின்னே பேர் அவளுக்கு, அப்படி இருப்பது போல.
தக்ஷிணா யக்ஞேச்ச, யக்ஞர் அப்படின்னு ஒரு பெரிய ரிஷி இருந்தார் இல்லையா, யக்ஞர் தேவகூதி ஆகுதியோட குழந்தையாக பிறக்கிறார் இல்லையா, யக்ஞர் பகவானே பிறக்கிறாரு யக்ஞர். அந்த யக்ஞரிடம் தட்சிணா எப்படி இருந்தாலோ அது மாதிரி. ஆனால் இன்னொரு அர்த்தமும் எடுக்கலாம், யக்ஞமும் தட்சிணையும் பிரிக்க முடியாது. யாகத்தில் தட்சிணை கொடுக்காதான் அந்த யாகத்துக்கே வேல்யூ இல்லை. அப்படி அந்த மாதிரி தட்சிணையும் யாகமும் பிரிக்க முடியாதது போல் அப்படி எடுத்துக்கலாங்க. யதா வராகே பிருத்திவியும் வராகரையும் பிரிக்க முடியுமா? அந்த பூமியை தோண்டி எடுத்தவரே வராகமூர்த்தி. தேவசேனாச்ச கார்த்திகேயனுடைய மனைவியாக தேவசேனா இருப்பது போல. சௌபாகியா சுப்ரியா துவம்ச, அப்படி சௌபாகியம் உனக்கும் இருக்குது, பிரியமானவளாக இருக்கிறாய் நீ. யார் கூட? சத்தியவதக பிரியே, சத்தியவானுடைய மனைவியாக பிரியமானா அப்படி ஒரு சௌபாகியத்தோடு கூட இருக்கிறாய். ஸோ இவரே வாய் விட்டுட்டார். சௌபாகியம் இருக்கணும், சௌமங்கல்யம் இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக இப்போ சுமங்கலித்தனம் வரப்போகிறதுங்கிறத இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த இடம். அயம் துப்பியம் வரக தத்தக, இந்த வரம் உனக்கு நான் கொடுக்கிறேன். அப்பி அபரம்ச யதா ஈப்சிதம். ஸோ அப்படி உனக்கு சௌபாகியம் இருக்கட்டும்னு சொல்லிட்டார். அப்போ இப்போ வரத்தை கொடுத்துட்டார். சுப்ரியா துவம்ச, நீயும் சுப்ரியமாக சத்யவானோடு கூட இரு அப்படின்னு இந்த வரம் நான் கொடுத்தேன். அப்படி அபரம்ச யதா ஈப்சிதம், இன்னொரு வரத்தை கேளு. விருணுதேவி மகாபாகே ததாமி சகல ஈப்சிதம், நான் உனக்கு விரும்பியது எல்லாமே நான் கொடுக்குறேன். அவளுடைய ஞானத்தை பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டு சொல்கிறாருங்க யமன், உனக்கு எல்லாமே பாக்கியமுடையவளே, உனக்கு நான் எல்லாம் தரேங்கிறேன். यथा श्रीः श्रीपतेः क्रोडे भवानी च भव उरसि, यथा अदितिः कश्यपे च, यथा अहल्या च गौतमे, यथा शची महेन्द्रे च, यथा चन्द्रे च रोहिणी, यथा रतिः कामदेवे, यथा स्वाहा हुताशने, यथा स्वधा च पितृषु, यथा सन्ध्या दिवाकरे, वरुणानि च वरुणे, यज्ञे च दक्षिणा, यथा यथा वराहे पृथिवी देवसेना च कार्तिके, सौभाग्या सुप्रिया त्वं च तथा सत्यवतः प्रिये, अयं तुभ्यं परो दत्तः अपि अपरं च यथा ईप्सितं, वृणुदेवी महाभागे ददामि सकल ईप्सितम्. सावित्री उवाच सत्यवत औरसानां पुत्राणां शतकं मम भविष्यति महाभाग, वरम् एतत् मदीप्सितं, मत्पितुः पुत्रशतकं श्वशुरस्य च चक्षुषी, राज्यलाभः भवतु एवं, वरम् एतत् வரமேதன் மதீப்சிதம். மதீப்சிதம் இல்லையா, மத்தினா என்னுடைய. ஸோ சாவித்ரி சொல்கிறா, ஔரசானாம் சத்தியவத ஔரசானாம் புத்திரானாம், அதாவது சத்தியவிரதனுக்கு சத்தியவானுக்கு அவனேருந்து பிறக்கணும். அவருடைய குழந்தைகளாக 100 குழந்தை எனக்கு வேணும் கேட்குறான். ஸோ சத்தியவானோடு கூடிய 100 குழந்தைகள் வேண்டும் அவருடைய பிள்ளைகளாக. பவிஷ்யதி மகாபாகா, அப்படி ஏற்பட வேண்டும். ஏன் மகாபாகியம் உடைய யமனே எனக்கு அப்படி தரணும். வரம் ஏதத் மதீப்சிது, எனக்கு இந்த வரம் வேண்டும். மத்பிதுவு புத்திரசதகா, அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு 100 பிள்ளை பிறக்கணும். ஷஷுரஸ்ய சச்சுஷி, என்னுடைய மாமனாருக்கு கண்ணு வேணும். அவர் குருடனாக இருக்கார் மாமனார். ஸோ அவருக்கு கண்ணை தரணும் சச்சுஷி. ராஜ்யலாபகா பவேது ஏவம், இப்படி அவருக்கு ராஜ்யம் கிடைக்கும். ஏன்னா அவர் குருடனாக இருந்ததுனால தான் ராஜ்யத்தை இழந்து என்னுடைய மாமனார் காட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்கார். ஸோ இனிமேல் அவர் திருப்பி அவர் ராஜ்யத்தை அடையணும், அந்த ராஜ்ய லாபமும் அவருக்கு கிடைக்கணும். பவது ஏவம், இவ்வாறு அவருக்கு ராஜ்யமும் கிடைக்கட்டும். வரம் ஏதத் மதீப்சிதம், இந்த வரம் எனக்கு வேண்டும், எனக்கு பிடிக்கும். सावित्री उवाच सत्यवत औरसानां पुत्राणां शतकं मम भविष्यति महाभाग, वरम् एतत् मदीप्सितं, मत्पितुः पुत्रशतकं श्वशुरस्य च चक्षुषी, राज्यलाभः भवतु एवं, वरमेतत् मदीप्सितम्. अन्ते सत्यवता सार्धं यास्यामि हरिमन्दिरं, तमतीते लक्षवर्षे देहि इदं मे जगत्प्रभो, जीवकर्म विपाकञ्च श्रोतुं कौतूहलं मम, विश्वनिस्तारबीजञ्च तन्मे व्याख्यातुम् अर्हसि. கடைசியில் சத்தியவானோடு கூட கடைசியில் சத்தியவதா சாரதம் சத்தியவானோடு கூட ஹரிமந்திரம் யாசியாமி, நான் விஷ்ணு லோகத்துக்கு போகணும். அதுவும் கேட்குறான், எனக்கு ஹரிமந்திரத்துக்கு நான் போகணும். சம் அதீதே லக்ஷ வருஷே, ஸோ எவ்வளோ 1,00,000 வருஷம் இருக்கணும் சத்தியவானோடு கூட, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 1,00,000 வருஷம் முடிஞ்சு. இதம் தேஹி மே ஜெகத் பிரபு, இந்த வரங்களெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்.
இந்த லட்ச வருஷம் சத்யவானோட கூட இருந்துட்டு அப்புறம் விஷ்ணுலோகத்துக்கு போனால் இந்த வரத்தையெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்போ திருப்பியும் தான் கேட்ட பழைய விஷயத்துக்கு வரா. ஜீவ கர்ம விபாகம், மனிதன் பண்ணக்கூடிய கர்மங்களுடைய பலன்களை ஸ்ரோத்தும் கௌதூகலம், எனக்கு குதூகலமாக இருக்கா, அந்த பலனெல்லாம் நான் கேட்கணும், அதை நீங்கள் சொல்லணும். விஸ்வ நிஸ்தார பீஜம், இந்த உலகத்தை எப்படி தாண்டணும், இந்த உலகத்துலேருந்து மோட்சத்தை எப்படி அடையணும், இந்த நரகெல்லாம் தெரிஞ்சால் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும், இந்த கர்மத்தை பண்ணக்கூடாதுன்னு தெரியும், அதுக்கப்புறம் உலகத்தை தாண்டி போயிடலாம். ஸோ தன்மே வியாக்கியாத்தும் அர்ஹதி, அதெல்லாம் நீங்கள் சொல்லணும், உங்களுக்கு அந்த தகுதி உண்டு. अन्ते सत्यवता सार्धं यास्यामि हरिमन्दिरं सम्मतीते लक्षवर्षे देहि इदं मे जगत्प्रभो जीवकर्म विपाकं च श्रोतुं कौतूहलं मम विश्वनिस्तारबीजं च तन्मे व्याख्यातुमर्हसि. धर्मराज उवाच भविष्यति महासाध्वी सर्वं मानसिकं तव जीवकर्म विपाकं च कथयामि निशामय शुभानां च कर्मणां जन्म भारते पुण्यक्षेत्रे च न अन्यत्र सर्वं च भुञ्जते जनाः. शुभानां अशुभानां च. ஓகே மேம். ஸோ தர்மராஜர் யார், யமன் சொல்கிறார், மகாசாத்வி பவிஷ்யதி சர்வம் மானசிகம் தவா, உனக்கு மனசில் விரும்புறது எல்லாமே நடக்குமம்மா சாது பெண்மணியே. சர்வ கர்ம விபாகம் ச, எல்லா கர்மத்தோடு பலனையும் கதையாமி நான் சொல்ல போகிறேன், இப்போது கேளு, நிஷாமையா கேளு. சுபானாம் அசுபானாச்ச, நல்ல கர்மம் பண்ணினா அதோட பலன் என்ன, கர்மணாம் ஜென்ம, அதாவது பூமியில் பாரதே ஜென்ம, பாரதத்தில் பிறந்து கர்மத்தை பண்ணக்கூடிய எப்படிப்பட்ட சுபகர்மங்கள் புண்ணிய கர்மங்கள், அசுபானாம் பாப கர்மங்களுடைய பலன்லாம் சொல்ல போகிறேன். புண்ணியக்ஷேத்திரே, பாரதத்தில் புண்ணியக்ஷேத்திரமான பாரதத்தில் ச ந அந்நியத்திர சர்வம் ச புஞ்சதே ஜனாகா. ஸோ பாரதத்தில் இதெல்லாமே அனுபவிக்கணும். பாரத பூமி வந்து கர்ம பூமி, அதனால் பாரதத்தில் பிறந்தா புண்ணியத்தோட பலனையும் பாவத்தோட பலனையும் புஞ்சத்தை அனுபவிக்கிறார்கள் ஜனாகா, மக்கள் அனுபவித்தே தீர வேண்டும். பாரத பூமியில் பிறந்து அனுபவித்து அப்புறம் தான் மோட்சத்துக்கு போக முடியுங்கிற. धर्मराज उवाच भविष्यति महासाध्वी सर्वं मानसिकं तव जीव कर्म विपाकं च कथयामि निशामय शुभानाम् अशुभानां च कर्मणां जन्म भारते पुण्यक्षेत्रे च न अन्यत्र सर्वं च भुञ्जते जनाः. सुरा दैत्यादानवाश्च गन्धर्वा राक्षसादयः नराश्च कर्मजनका न सर्वे जीविनः सति विशिष्टजीविनः कर्म भुञ्जते सर्वयोनिषु शुभ अशुभं च सर्वत्र स्वर्गेषु नरकेषु च. சுரா தைத்தியா தானவாஷா, இவா யாரெல்லாம் இதெல்லாம் கர்மத்தை அனுபவிக்கிறான்னு பார்த்தா தேவர்கள், அசுரர்கள், தானவர்கள் அது அசுரர்கள் தான், தைத்தியர்கள் ராட்சசர்கள்னு சொல்லலாம். கந்தர்வர்கள், ராட்சஸ் தனியாக வர கொடுத்துட்டாருங்க. ஸோ தித்தியோட பிள்ளைகள் தைத்தியர்கள், தனுவோட பிள்ளைகள் தானவர்கள், இது தவிர மோசமான இதெல்லாம் தாண்டி மோசமான கேட்டகரி ராட்சசர்கள். இவர்கள் கந்தர்வர்கள், நரர்கள், மனுஷர்கள். ஸோ கர்ம ஜனக்காக, அவள் தான் கர்மத்தை க்ரியேட் பண்ணுறா, இவா தான் கர்மத்தையே க்ரியேட் பண்ணுறா. கர்ம ஜனக்காக ந சர்வே ஜீவினக சதி. ஸோ பசுக்களுக்கெல்லாம் கர்மத்தெல்லாம் ஜென்ரேட் பண்ணுற ஒரு சாமர்த்தியெல்லாம் கிடையாது. அவர்கள் ஏதோ பிறந்தாச்சு, இந்த அனிமல்ஸ் எல்லாம் பிறந்தாச்சு, சாப்பிடணும், அவளோட ஒரே இன்ஸ்டிக்டிவ் பசிச்சா சாப்பிடணும், தூங்கணும், தன்னோட பசிக்கு இன்னொரு மிருகத்தை அடித்தாலும் பரவாயில்லை. இந்த மாதிரி ஒரு ஜீவின அவர்கள் எல்லாம் கர்மத்தெல்லாம் உண்டாக்காது, புண்ணிய கர்மமோ பாப கர்மத்தையோ உண்டாக்காது. இவாளெல்லாம் தான் க்ரியேட் பண்ணுவா. விசிஷ்ட ஜீவினக, இந்த மாதிரி விசேஷமான ஜீவர்கள் எல்லாரும் கர்ம புஞ்சதே சர்வயோனிஷு, பல யோனிகளில் பிறந்து தன்னுடைய கர்மத்தை அனுபவிப்பார்கள். ஸோ எல்லாமே இந்த மாதிரி தேவர்கள் எல்லாருமே பல பிறவிகள் எடுத்து எல்லா யோனிகள்லேயும் கர்மத்தை அனுபவிப்பார்கள். சுப அசுபம் ச, புண்ணிய கர்மத்தோட பலன் பாப கர்மத்தோட பலன் சர்வத்திர எல்லா இடத்துலையும், சொர்க்கேஷு நரகேஷு ச, சொர்க்கத்தில் இருந்து அனுபவிப்பார்கள், கெட்ட கர்மத்தோட பலனை நரகத்தில் இருந்து அனுபவிப்பார்கள். ஆக மொத்தம் எல்லா யோனிகளையும் பிறந்து அனுபவிக்க வேண்டும். सुरा दैत्यादानवाश्च गन्धर्वा राक्षसादयः नराश्च कर्मजनकाः न सर्वे जीविनः सति विशिष्टजीविनः कर्म भुञ्जते सर्वयोनिषु शुभ अशुभं च सर्वत्र स्वर्गेषु नरकेषु च. विशेषतः जीविनश्च भ्रमन्ते सर्वयोनिषु शुभ अशुभं भुञ्जते च कर्म पूर्व
अर्जितं परं शुभेन कर्मणा याति स्वर्लोकादिकम् एव च कर्मणा च अशुभेन एव भ्रमन्ति नरकेषु च. விசேஷத்தக முக்கியமாக ஜீவினஷ்ட பிரம்மந்தே சர்வயோனிஷு எல்லாம் ஜீவினகன்னு இந்த மனிதர்கள் இந்த முதல்ல சொன்னார் இந்த லிஸ்ட்டு இவெல்லாம் வந்து சர்வயோனிஷு எல்லா யோனிகளிலுமே ஜீவர்கள்ங்கிறது எல்லா யோனிகளும். இப்போ ஒரு சமயம் மனுஷனாக பிறந்திருப்பேன், திருப்பி அடுத்த ஜென்மம் பார்த்தா சிங்கமாக பிறக்கலாம், புலியாக பிறக்கலாம், அப்படி பார்த்தா எல்லா யோனிகள்லையும் பிறக்க வேண்டியதா. எல்லா ஜீவர்களுமே பல யோனிகளில் பிறக்கத்தான் செய்வா, பிரம்மந்தே சுற்றின்னு இருப்பா. சுப அசுப முஞ்சதே அந்தந்த யோனிகளில் அந்த தன்னுடைய செய்த கர்மத்துக்கு புண்ணிய கர்மம் பாப கர்மத்தை எல்லாம் அனுபவிப்பார்கள். கர்ம புஞ்சதே அந்த பூர்வார்ஜிதம் முன்னாடி செய்த கர்மத்தோட பலனை அனுபவிக்கிறதுக்கு அடுத்த யோனி. ஸோ அப்படி முன்ஜென்மத்தில் பண்ணின அந்த பூர்வார்ஜிதம் முன்னாடி செய்த கர்மங்களோட பலனை அனுபவிக்கிறதுக்காக பல யோனிகள் எடுப்பார்கள். சுபேன கர்மனா சொர்லோகாதிகமேவ யாதி. ஸோ நல்ல காரியம் பண்ணினா சொர்க்கலோகம் முதலிய லோகங்களை, ஸோ மகர ஜனருக்கெல்லாம் போகமாட்டா, அது வந்து சித்தர்கள் மற்ற முனிவர்கள் எல்லாம் போகக்கூடிய லோகங்கள். ஸோ அதனால் பிறப்புங்கிறது 3 லோகத்தோடு தான், இது பூபோக ஸ்வகா 3 லோகத்தில் தான் பிறப்புங்கிறது இருக்குது. அதனால் இவர்கள் சொர்க்கம் லோகங்களுக்கு மேல் லோகங்களுக்கு போவார்கள். சுபேன கர்மனா, அதாவது ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணினா கிரமேண போவா இல்லையா, கிரமமுக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அவள் மட்டும் ஜனர் லோகம் தபர் லோகம் எல்லாம் கூட போவாள், அவளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கர்மனாச்ச அசுபேன ஏவ கெட்ட காரியம் கேடு காரியங்கள்னால பாபகர்மங்கள்னால நரகேஷு பிரமந்தி நரகத்தில் உழல்வார்கள். विशेषतः जीविनश्च भ्रमन्ते सर्वयोनिषु शुभ अशुभं भुञ्जते च कर्म पूर्व अर्जितं परं शुभेन कर्मणा याति स्वर्लोकादिकमेव च कर्मणा च अशुभेन एव भ्रमन्ति नरकेषु च. कर्म निर्मूलने भक्तिः सा च उक्ता द्विविधा सती निर्वाणरूपा भक्तिश्च ब्रह्मणः प्रकृतेः इह रोगी कुकर्मणा जीवः च अरोगी शुभकर्मणा दीर्घजीवी च क्षीण आयुः सुखी दुःखी च कर्मणा. ஸோ கர்ம நிர்மூலனே பக்தி. கர்மத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கர்மத்திலேருந்து வெளியில் வரும்போது நான் சொல்லுவேன் 2 பார்த்துருக்குன்னு சொல்லுவேன், ஒன்று பக்தியில் போகலாம், ஒன்று ஞானத்தில் போகலான்ட்டு. ஸோ கர்மம் முடிந்த பின் அது நிர்மூலமானதுக்கப்புறம் பக்தி வரும். ஸோ பக்தி ச உக்தா த்விவிதா, அந்த பக்தி 2 விதமாக சொல்லப்படுகிறது. நிர்வாண ரூபா பக்திஷா, நிர்வாண ரூபான்னு சொன்னான்னா இது மோட்சம் கிடைக்கக்கூடிய பக்தி, அதாவது எந்த விதமான ஆசையும் இல்லாத பக்தி. ஸோ அப்படிப்பட்ட பக்தி வந்து பிரம்மணக பிரகிருத்தேக இக, பிரம்மம் என்று சொல்லக்கூடிய மூல பிரகிருதியாகப்பட்ட தேவி. ஸோ அந்த பக்தி, ஸோ அந்த மூல பிரகிருதியாகப்பட்ட தேவிகிட்ட செய்யக்கூடிய பக்தி அது நிர்வாண ரூபா, எந்தவித ஆசையும் இல்லாமல் செய்யக்கூடிய பக்தி. குக்கர்மனா ஜீவக, குக்கர்மனான்னு கெட்ட காரியம் செய்வதால், ரெண்டுமே சொல்லிடுறாருங்க. நிர்வாணம் வித்தவுட் எனி டிசையர் பக்தி, அது அந்த மாதிரி உள்ள பக்தி. இன்னொன்று பிரம்மணக பிரகிருத்தேக, மூல பிரகிருதி தேவியோட பக்தி அது தனி, அது செகண்ட் கேட்டகரின்னு விட்டார். 2 பக்தி. ஒன்று வந்து ஆசை இல்லாமல் எனக்கு மேலே மூல பிரகிருதி அடையணும் தேவி அடையணுங்கிற பக்தி கிடையாது. அது வெறும் ஆசை இல்லாமல் ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கிறது, அந்த பக்தி பண்ணுறது அது ஒரு ரூபம். இன்னொன்று எனக்கு தேவி அடையணும், அந்த பிரம்மத்தை அடையணும் அப்படிங்கிற பக்தி, அது 2 விதமாக இருக்குது. குகர்மனா ஜீவக, கெட்ட காரியம் பண்ணுறதுனால அந்த ஒரு மனிதன் ஜீவனாகப்பட்டது ரோகி, ரோகம் வருது, அதனால தான் வியாதியெல்லாம் வருது. அரோகி சுபகர்மனா, நல்ல காரியம் பண்ணுறோச்சு அவனுக்கு ரோகங்கள் பாதிக்காது, அந்த ஒரு புண்ணிய கர்மத்தால் அவன் ரோகம் இல்லாதவனாக பிறப்பான். தீர்க்கஜீவீச்ச க்ஷீண ஆயுகு, அதாவது தீர்க்கஜீவியார் இருப்பான், நல்ல காரியம் பண்ணுறவன் தீர்க்கஜீவி, நான் நிறைய நாள் இருப்பான், தீர்க்காயுர் இருப்பான் அவன். க்ஷீண ஆயுகுன்னு அது நல்ல காரியமெல்லாம் பண்ணலைன்னு அப்போ மிச்சம் மீதி காரியத்தை முடிக்கிறதுக்கு வேண்டி ஆயுசு கம்மியாக பிறந்துட்டு அதை அனுபவிச்சுட்டு போயிடுவேன். சுகி துக்கீச்ச கர்மடா, ஸோ அதனால் கர்மத்தினாலேயே சுகம் ஏற்படும், கர்மத்தினாலேயே துக்கமும் ஏற்படும். कर्म निर्मूलेन भक्तिः सा च उक्ता द्विविधा सती निर्वाणरूपा भक्तिश्च ब्रह्मणः प्रकृतेः इह रोगी कुकर्मणा जीवः च अरोगी शुभकर्मणा दीर्घजीवी च क्षीण आयुः सुखी दुःखी च कर्मणा. अन्धादयश्च अङ्गहीनाः कर्मणा कुत्सितेन च सिद्ध्यादिकम् अवाप्नोति
सर्व उत्कृष्टेन कर्मणा सामान्यं कथितं देवी विशेषं शृणु सुन्दरी सुदुर्लभं सुगोप्यं च पुराणेषु स्मृतिषु अपि. ஸோ குத்சிதேன கர்மனா, குத்சிதம்னு இந்த அருவருக்கத்தக்க காரியங்கள், அதாவது பாப காரியங்கள். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள்னால அந்தாதயஷ்ட அங்கஹீனாக, ஸோ குருடனாகவோ அங்கஹீனம் உள்ளவராகவோ பிறப்பான். ஏன்னா அவ்வளோ மோசமான அருவருக்கத்தக்க காரியம் பண்ணியிருக்கான், அதனால இந்த பிறவி கிடைக்கும் அவனுக்கு. ஸோ சர்வ உத்கிருஷ்டேன கர்மனா, நல்ல உயர்ந்த காரியங்கள், நல்ல புண்ணிய காரியங்கள் பண்ணுறதுனால சித்தி ஆதிக்கம் அவாப்னோதி. சித்தி ஆதிக்கம்னு நற்பலன்கள், நல்ல சித்திகள், சித்திகள்னா பலன்கள், நல்ல பலன்கள் அவனுக்கு அதிகம் அவாப்னோதி, அதை அடைவான். அஷ்டா அனிமாதி சித்தி கூட கிடைக்கும் அவனுக்கு இல்லையா, அதெல்லாம் தான் நற்பலன்கள். अन्दादयश्च अङ्गहीनाः कर्मणा कुत्सितेन च सिद्धि आदिकम् अवाप्नोति सर्व उत्कृष्टेन कर्मणा सामान्यं कथितं देवी विशेषं शृणु सुन्दरी सुदुर्लभं सुगोप्यं च पुराणेषु स्मृतिषु अपि. दुर्लभा मानुषी जातिः सर्वजातिषु भारते सर्वेभ्यः ब्राह्मणः श्रेष्ठः प्रशस्तः सर्वकर्मसु ब्रह्मनिष्ठः द्विजश्च एव गरीयान् भारते सति निष्कामश्च सकामश्च ब्राह्मणः द्विविधः सति. ஓ அந்த ரெண்டு லைன் விட்டுட்டேன் நான். சாமானியம் கதிதம் தேவின்ற தேவி சாவித்திரியே சாமானியமாக என்னென்ன காரியத்தினால என்னென்ன பலன் கிடைக்கிறது நான் சொல்லிட்டேன். விசேஷம் சுணு சுந்தரி, இனிமேல் விசேஷ கர்மங்கள்னால என்னென்ன கிடைக்கிறது அதையும் சொல்ல போகிறேன் கேளு. சுதுர்லபம் சுகோபியம் சா, அது அவ்வளோ ஈஸியாக அந்த மெசேஜ் எல்லாம் கிடைக்காது, அது ரொம்ப ரகசியமான விஷயங்கள். புராணேஷு ஸ்மிருதிஷு அப்படி புராணங்களில் தேடினா கூட கிடைக்காது. ஸ்மிருதிகள், ஸ்ருதிகளோட எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய ஸ்மிருதிகள், அதில் கூட பார்க்கறதுலாம் கஷ்டம், அதை கூட நான் உனக்கு சொல்ல போகிறேங்கிறேன். துர்லபா மானுஷி ஜாதிகி, மனித ஜாதி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ சர்வ ஜாதிஷு, எல்லா ஜாதிகளையும் பார்க்குறோச்ச மனித பிறவி என்பது ரொம்ப கஷ்டமானது. பாரத பூமியில் பிறக்கிறது அதை விட கஷ்டம். சர்வேபியக பிராமணக சிரேஷ்டக, அது மாதிரி எல்லாரிலும் பிராமண பிறவிங்கிறது ரொம்ப சிரேஷ்டமானது. பிரசஸ்தகன்னு த பெஸ்ட்னு அர்த்தம். ஸோ பிரசஸ்தக சர்வ கர்மசு, எல்லா காரியங்களிலும் எந்த காரியங்களை பண்ணினா பிராமண ஜாதி கிடைக்கிறதோ அது ரொம்ப மிகுந்த உயர்ந்த கர்மம். அந்த கர்மத்தை பண்ணினா தான் பிராமண ஜென்மம் கிடைக்கும். பிரம்மனிஷ்டக துஜஷ்டைவ, பிரம்மாவிலே லயித்திருப்பவன், பிரம்மனிஷ்டையோடு கூடி இருப்பான் பிராமணன், லித்விஜக பிராமணன். கரியான் பாரதே சதி, அதுவும் ரொம்ப முக்கியமாக பாரதத்தில், கரியான்னு ரொம்ப விசேஷமாக பாரதத்தில் இருக்கக்கூடியவன் ரொம்ப பிரம்மனிஷ்டையோடு இருப்பன். நிஷ்காமஷ்ட சகாமஷ்ட பிராமணக த்விவிதக, அதே மாதிரி பிராமணனும் ரெண்டு டைப் இருக்கான். ஹே சதி, சதினது சதி தேவி ஆகப்பட்ட சாவித்திரியே, பிராமணனும் ரெண்டு விதம். நிஷ்காமஷ்ட சகாமஷ்ட, ஒரு டிசைரும் இல்லாத பிராமணன், அதே மாதிரி டிசையரோடு ஆசையோடு கூட இருக்கக்கூடிய பிராமணன், இப்படி ரெண்டு விதம் உண்டு. दुर्लभा मानुषी जातिः सर्वजातिषु भारते सर्वेभ्यः ब्राह्मणः श्रेष्ठः प्रशस्तः सर्वकर्मसु ब्रह्मनिष्ठः द्विजश्चैव गरीयान् भारते सति निष्कामश्च सकामश्च ब्राह्मणः द्विविधः सति. सकामाच्च प्रधानश्च निष्कामः भक्त एव च कर्मभोगी सकामश्च निष्कामः निरुपद्रवः स याति देहं त्यक्त्वा च पदं यत्तत् निरामयं पुनः आगमनं नास्ति तेषां निष्कामिनां सति. ஸோ சகாமாத், அதாவது காமத்தோட ஆசையோடு காரியம் பண்ணுறது. ஸோ அப்படிப்பட்ட கர்மம். பிரதானாஷ, அப்படிப்பட்ட அதை முக்கியமாக பிரதானமாக கொண்டவர்கள். நிஷ்காமக பக்த ஏவச்சா, ஸோ இவர்கள் கர்ம பிரதானமாக இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் நிஷ்காமக, ஆசையே இல்லாதவர்கள். பக்த ஏவச்சா, பக்தியோடு கூட இருக்கக்கூடியவர்கள். கர்மபோகி சகாமஷ, கர்மத்தை அனுபவிக்கக்கூடியவன், அதாவது விருப்பத்தோடு காரியம் பண்ணுவன். யாகம் யஜ்ஞம் எனக்கு அது வேணும் இது வேணும், இந்த ஆசையோடு தான் காரியத்தை பண்ணுவன். ஸோ கர்மத்தை அனுபவிச்சுட்டு இருப்பவன். ஸோ சகாமஷ.
நிஷ்காமக உபதிரவக, பீடையே கிடையாது, உபதிரவமே இல்லாதவன் நிஷ்காமக. ஸோ அவனுக்கு வந்து கெட்ட பலன் நல்ல பலன் எதிர்பார்க்க மாட்டானே. எதிர்பார்ப்பு இல்லாட்டாலே எந்த காரியம் பண்ணாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தாலே அதுலனால வரக்கூடிய துக்கமே வராது. ஸோ அவன் உபதிரவம் இல்லாமல் இருப்பன் நிஷ்காமக. ஸோ ஆசைப்பட்டானா அது பலன் எதிர்மாறாக கிடைச்சானா அவனுக்கு கஷ்டம். ஸோ அவன் கர்மத்தை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருப்பான், என்ன கர்மம் பண்ணினா கிடைக்கும்னு ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருப்பான். நிஷ்காமக ஆசை இல்லாதவனுக்கு உபதிரவமே கிடையாது. ச யாதி தேகம் தேத்வா, யார் இந்த நிஷ்காமம் இருக்கக்கூடியவன் அவன் வந்து ஆசை இல்லாதவன் தேகத்தை விட்டுவிட்டு என் எத்தத் நிராமயம் பதம் யாதி. ஸோ நிராமயம்னு என்ன குற்றமற்ற மோட்சத்தை அடைவான். இந்த கோலோகத்துக்கு போய்டுவான் அப்படிதான். ஸோ எந்த விதமான குறைவற்ற லோகத்தை அவன் அடைவான். புனராகமனம் நாஸ்தி தேஷம், அவள் திரும்பி வரவே மாட்டான். அப்படிப்பட்ட பிராமணர்கள் திரும்பி வரமாட்டார்கள். நிஷ்காமினாம் ஆசையற்றவர்கள் அவர்கள் இந்த மாதிரி மேல் லோகத்துக்கு போயிட்டு திரும்பி வராத லோகத்துக்கு போவார்கள். ஹே சதி. कामाच्च प्रधानश्च निष्कामः भक्त एव च कर्मभोगी स कामश्च निष्कामः निरुपद्रवः स याति देहं त्यक्त्वा च पदं यत्तत् निरामयं पुनः आगमनं नास्ति तेषां निष्कामिनां सति सेवन्ते द्विभुजं कृष्णं परमात्मानं ईश्वरं गोलोकं प्रति ते भक्ता दिव्यरूपविदारिणः स कामिनः वैष्णवाश्च गत्वा वैकुण्ठम् एव च भारतं पुनः आयान्ति तेषां जन्म द्विजातिषु. ஸோ சேவந்தே த்விபுஜம் கிருஷ்ணம், ரெண்டு கை கிருஷ்ணர் யார்? நாராயணர். ஸோ ரெண்டு கை கிருஷ்ணராகப்பட்ட நாராயணரே அவர்கள்லாம் சேவிப்பார்கள். பரமாத்மானம் ஈஸ்வரன், பரமாத்மாவாகப்பட்ட ஈஸ்வரனான ரெண்டு கை கிருஷ்ணரை அவர்கள்லாம் சேவிப்பார்கள். கோலோகம் பிரதி தேபக்தாக, ஸோ கோலோகத்தை நோக்கி அவர்கள்லாம் அப்படியே அந்த பக்தர்கள் அவர்களுக்கெல்லாம் கோலோகம் தான் மெயின். கோலோகத்தில் தான் ரெண்டு கை கிருஷ்ணன் நாலு கை கிருஷ்ணன்லாம் வந்தா. ஸோ அதனால அந்த பக்தி உண்டு அவர்களுக்கு. திவ்ய ரூப விதாரிணக, நல்ல திவ்ய ரூபத்தோடு கூட இருப்பார்கள். யார்? மேல்லோகத்துக்கு போகிறோச்சே நாராயணனோட பார்ஷதர்களாக இருந்துண்டு அந்த கோலோகத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர்களை அவர்கள் பிரார்த்தித்து கொண்டு இருப்பார்கள். தாரிணகன்னு மனசில் அப்படி தரித்து கொண்டு இருப்பார்கள். ஸோ திவ்ய ரூபத்தோடு, அதான் பார்ஷத ரூபம் அப்படி இருப்பாங்க. சகாமினக வைஷ்ணவாஷ, சகாமினகன ஆசையோடு இருக்கக்கூடிய பிராமணர்கள் அவர்கள் விஷ்ணு பக்தர்கள். வைஷ்ணவாகனா விஷ்ணு பக்தர்களாக வைகுண்டமேவ கத்வா, அவர்களோட லோகம் வைகுண்டம். ஸோ வைகுண்டம் நாராயணனோட லோகம்னே சொல்கிறோம். ஸோ இவா கோலோகத்துக்கு போனாலும் போகலாம், இவா வைகுண்டத்தோடு இருப்பான். ஸோ வைகுண்டமேவத்துக்கு போகிறதுக்கு பாரதம் புனः ஆயாந்தி, ஆனால் அங்கே போய்ட்டு திரும்பி வந்துடுவா. ஸோ இவர் சொல்கிற வைகுண்டம் வந்து நாராயணனோட லோகம் இல்லைன்னு தெரியுது. ஸோ அங்கே போனவர்கள் திரும்பி புனராயாந்தி வந்துடுவார்கள், பாரதத்துக்கு வருவார்கள். தேஷாம் ஜென்ம திதிஜாஷு, திரும்பியும் பிராமண ஜாதியிலேயே பிறப்பார்கள். ஸோ இந்த மாதிரி ஆசையோடு பகவானை பக்தி பண்ணினானா வைகுண்டம் வரைக்கும் போகலாம், ஆனால் கூட திரும்பி வரணுங்கிறார். நம்ம பாகவத்தில் படிக்கிறோச்சே பிரம்மலோகம் வரைக்கும் போகிறவா திரும்பி வருவான்னு பார்க்கும், வைகுண்டத்துக்கு போனால் திரும்பி வருவான்டான் பார்க்குறோம். பட் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே. सेवन्ते द्विभुजं कृष्णं परमात्मानं ईश्वरं गोलोकं प्रति ते भक्ता दिव्यरूपविदारिणः स कामिनः वैष्णवाश्च गत्वा वैकुण्ठमेव च भारतं पुनः आयान्ति तेषां जन्म द्विजातिषु. भारतं पुनः आयान्ति काले गते च निष्कामा भवन्ति एव क्रमेण च भक्तिं च निर्मलां तेभ्यः दास्यामि निश्चितं पुनः ब्राह्मणा वैष्णवाश्चैव सकामाः सर्वजन्मसु न तेषां निर्मला बुद्धिः विष्णुभक्ति विवर्जिताः. ஸோ காலே கதேச்ச நிஷ்காமாக, இப்படி பிராமணர்கள் ஆசையோடு இருந்தால் வைகுண்டம் போயிட்டு திரும்பி பரப்பா பிராமண ஜாதியில் ஒரு ஸ்டேஜில் நிஷ்காமாக பவந்தி ஏவ, கட்டாயம் ஒரு ஸ்டேஜில் வரும்போது இந்த ஆசைகள்லாம் அடங்கிடும், ஆசை இல்லாதவர்களாக ஆகிவிடுவார்கள். கிரமேண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. ஸோ பக்திம் ச நிர்மலமான பக்தி ஆகிடும். அப்போ அந்த சமயத்தில் அவளுக்கு எந்த ஆசையும் இல்லாத ஒரு நிர்மலமான பக்தி ஏற்பட்டுவிடும். தேபியக அவர்களுக்கு ஏற்படும். தாஸ்யாமி நிஷ்டிதம் புனக, அதுக்கப்புறம் நான் அவர்களுக்கு இந்த நேர இந்த நாராயணர் லோகத்தை நான் கொடுத்துடுவேன். பிராமணாக வைஷ்ணவாஷ்சைவ, விஷ்ணு பக்தர்கள் பிராமணர்கள் மேலும் விஷ்ணு பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் சகாமா பிராமணாக. ஸோ சகாமான ஆசையோடு இருக்கக்கூடியவர்கள் சர்வ ஜன்மசு
எல்லா ஜென்மத்தையும் பிறந்து 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 ஆசை ஒழிக்கவே இல்லை, ஆனால் விஷ்ணு பக்தி மட்டும் இருக்குது என்றால் விஷ்ணு பக்திக்கு இல்லை ந தேஷாம் நிர்மலா புக்தி விஷ்ணு பக்தி விவர்ஜிதாக. இது அடுத்த லைன் ந தேஷாம் நிர்மலா புக்திகின்னா இப்படி திருப்பி திருப்பி பிறக்கிறதுனால அவளுக்கு எல்லா ஜென்மத்திலையும் இந்த மாதிரி இருந்தால் என்றால் அவர்களுக்கு அந்த புத்தி கிளியர் ஆகலை, தெளிவாகலை, நிர்மலமான புத்தி வரலை. அப்போ விஷ்ணு பக்தி விவர்ஜிதாக, ஏன்னா பக்தி குறைவாக இருக்குன்னு எடுத்துக்கணும். விவர்ஜிதாகனா இல்லைன்னு எடுக்க முடியாது, வைஷ்ணவாகான்னு வேறு பேரை போட்டுவிட்டாரு. அப்போ விஷ்ணு பக்தருங்கிற சொல்ல போகிறோம், விஷ்ணு பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னும் பரிபூர்ணமான விஷ்ணு பக்தி ஏற்படலை, அதனால புத்தி இன்னும் தெளிவாகலை. काले गते च निष्कामा भवन्ति एव क्रमेण च भक्तिं च निर्मलां तेभ्यः दास्यामि निश्चितं पुनः ब्राह्मणा वैष्णवाश्चैव स कामाः सर्वजन्मसु न तेषां निर्मला बुद्धिः विष्णुभक्ति विवर्जिताः तीर्थ आश्रिता द्विजाये च तपस्या निरताः सति ते यान्ति ब्रह्मलोकं च पुनः आयान्ति भारते स्वधर्मनिरता ये च तीर्थानि अत्र निवासिनः व्रजन्ति ते सत्यलोकं पुनः आयान्ति भारते. ஸோ தீர்த்த ஆசிரிதாகனா தீர்த்த கஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் இருக்கக்கூடியவர்கள், தீர்த்த கஷேத்திரத்தில் இருந்தால் புண்ணியம் கிடைக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல போய் இருக்கக்கூடிய பிராமணர்கள். ஏச்ச தபஸ்யா நிரதாக சதி, அது மட்டும் இல்லை தபஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கஷேத்திரங்களுக்கெல்லாம் போகக்கூடியவர்கள். அவர்கள் எல்லாருமே அதில் தபஸில் ஈடுபாடுடையவர்கள், நிரத்தாகனா ஈடுபாடுடையவர்கள். ஹே சதி, ஹே சாவித்திரியே, தே யாந்தி பிரம்மலோகம், அவளுக்கு பிரம்மலோகம் கிடைக்கும். ஸோ சீத்த கஷேத்திரத்திலேயே ஆசிரியமாக வைத்துக்கொண்டு அங்கே போய் தபஸ் பண்ணி அப்படிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரம்மலோகம் கிடைக்கும். பாரதே புனர் ஆயாந்தி, திருப்பி பாரதத்தில் பிறப்பார்கள். சர்வ தர்ம நிரத்தாக ஏச்ச, அதாவது எல்லா தர்மத்திலையும், ஸோ தர்மத்திலையும் தர்ம நிரத்தாகனு ஸ்வதர்ம, ஸோ தன்னுடைய தர்மத்தில் நிலை நிற்கக்கூடியவர்கள், எந்த பிறவை எடுக்கிறாளோ அந்த அந்த வர்ணத்துக்குள்ள தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள். தீர்த்த அந்யத்திர நிவாசினக, தீர்த்த கஷேத்திரத்தில் போய் இருக்கலை, வேறு இடத்துல போய் உக்காண்டிருக்கான். ஸோ தீர்த்த கஷேத்திரத்துக்கு போகாமல் ஆனால் தன்னுடைய காரியத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிற இடத்துல தன்னுடைய தர்மத்தை கடைப்பிடிச்சின்னு உட்காந்துருக்கான். அப்படிப்பட்டவர்கள் சத்தியலோகம் ரஜந்தீதே, அவர்கள் எங்கே போவான்னா சத்தியலோகத்துக்கு போவான். பிரம்மலோகம்னு ஒன்று இருக்குது, சத்தியலோகம்னு ஒன்று இருக்குது. இந்த கவுண்டிங்கில் 7 வரச்ச பூமிலோகத்துக்கு மேலே பார்க்குறோச்ச சத்தியம் பிரம்மா 2 லோகமாக பார்த்தோம் வரத்தா அந்த 7 கவுண்டிங் சரியாக வரும். ஸோ சத்தியலோகம் ரஜந்தீதே, சத்தியலோகத்துக்கு போவார்கள். புனராயாந்தி பாரதே, அவர்களும் பாரதத்துக்கு வருவார்கள். ஸோ அந்நிய தீர்த்த கஷேத்திரம் அல்லாத இடத்துல வீட்டில் இருந்து கொண்டே தர்மத்தை கடைபிடிப்பவர்களுக்கு சத்தியலோகம். ஸோ தீர்த்த கஷேத்திரத்தில் இருந்து தபஸ் பண்ணுறவாளுக்கு பிரம்மலோகம். ஸோ பிரம்மலோகம் இஸ் கிரேட்டர் தேன் சத்தியலோகம், அவ்வளோதான். तीर्थ आश्रिता द्विजा ये च तपस्या निरताः सति ते यान्ति ब्रह्मलोकं च पुनः आयान्ति भारते स्वधर्मनिरता ये च तीर्थ अन्यत्र निवासिनः व्रजन्ति ते सत्यलोकं पुनः आयान्ति भारते. मूल प्रकृति भक्तनिरता विप्राः सूर्यभक्ताश्च भारते व्रजन्ति ते सूर्यलोकं पुनः आयान्ति भारते. मूल प्रकृति भक्ता ये निष्कामा धर्मचारिणः मणिद्वीपं प्रयान्ति एव पुनः आवृत्तिवर्धितम्. ஸோ யார் கர்மத்தினால போகிறான்ட்டு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுக்குறார். ஸோ சொதர்ம நிறுத்தாக, தன்னுடைய தர்மத்தை கடைப்பிடித்து கொண்டு அப்படிப்பட்ட பிராமணர்கள் விப்ராகா சூரிய பக்தாஷா, சூரியனை ஆராதிக்கிறார், சூரிய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவள் எங்கே போவா? சூரியலோகம் விரஜந்தி, சூரியலோகத்துக்கு போவா. அங்கே போய்ட்டு திரும்பி வர வேண்டியதான். பாரதே புனர் ஆயாந்தி, பாரத லோகத்துக்கு பூமிக்கு வருவா. ஸோ மூல பிரகிருதி பக்தாக, மூல பிரகிருதி யார்? தேவி. ஸோ அந்த மூல பிரகிருதி தேவிகளுடைய பக்தர்கள் எல்லாரும் ஏன் நிஷ்காமா தர்மச்சாரணிக, ஆசை இல்லாமல் தன்னுடைய தர்மத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள். மணித்வீபம் பிரயாந்தி, ஸோ ஆசையும் இல்லை, மூல பிரகிருதி தேவியை நல்லா கட்டியாக பிடிச்சிட்டு இருக்கா, அதனால நேராக அவளுக்கு மணிதீபத்துக்கு போயிடுவாள். புனராவர்த்தி வர்ஜிதம், திரும்பி வர வேண்டாம். ஸோ வர்ஜிதம்னு இல்லை, புனராவர்த்தி திரும்பி வரணும். திரும்பி வரது இல்லாமையாகப்பட்ட மணிதீபத்தை அடைவார்கள். स्वधर्मनिरता विप्राः सूर्यभक्ता च भारते व्रजन्ति ते सूर्यलोकं पुनः आयान्ति भारते. मूलप्रकृतिभक्ता ये निष्कामा धर्मचारिणः मणिद्वीपं प्रयान्ति एव पुनः आवृत्तिवर्जितम्.
स्वधर्मे निरता भक्ताः शैवाः शाक्ताश्च गाणपाः ते यान्ति शिवलोकञ्च पुनः आयान्ति भारते ये विप्राः अन्यदेव इज्याः करेक्टா மேம் अन्यदेव इज्याः வா எப்படி மேம் பிரிக்கணும் சாரி ராதகிருஷ்ணன் अन्यदेव इज्याः स्वधर्म निरताः सति ते यान्ति सर्वलोकञ्च पुनः आयान्ति भारते இது இப்படி பிடிச்சாலும் அர்த்தம் வருது. அந்நிய தேவன்னா வேறு தெய்வங்களேன்னு எடுக்கலாம். அந்நிய தேவ இஜ்யாகானாலும் கரெக்டாக தான் வருது. அந்நிய தேவ இஜ்யாகான்னு சொன்னால் இன்னுமே பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது இல்லையா? ஸ்வதர்ம நிரதாக தன்னோட தர்மத்தில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர்கள், அப்படி பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள். சைவாகான இது சிவபக்தர்கள், சாக்தாகான தேவி பக்தர்கள், சாக்த இதை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் தேவி பக்தர்கள். கானப்பாக கணபதியை பிடிச்சு கொண்டு அந்த கணபதியை பக்தி பண்ணக்கூடியவர்கள். ஸோ இவர்களெல்லாம் சிவலோகம் யாந்தி. ஸோ சாக்தர்கள் கணபதியை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், சிவனை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா பக்தர்களுமே சிவலோகத்துக்கு போவான். புனராயாந்தி ஆனால் திரும்பி வரணும், பாரதத்துக்கு திரும்பி வருவார்கள். அந்நிய தேவ இஜ்யாகா மற்ற தெய்வங்களெல்லாம் கும்பிடுறாளே பிராமணர்கள், ஸ்வதர்ம ஆனால் தன்னோட தர்மத்தில் நிலை பெற்று இருக்கக்கூடியவர்கள். அவர்கள்லாம் சர்வலோகம் தே யாந்தி. சர்வலோகம்னு டிஃப்ரெண்ட் லோகத்துக்கு போவாள். மற்ற தேவர்கள் எந்தெந்த இப்போ இந்திரனை ஆராதிச்சா இந்திரலோகத்துக்கு போக வேண்டியதான். அப்படி ஒன்றொரு தேவர்களுக்கு அவாவா இருக்கிற இடத்துக்கு போயிடுவாய்வான். ஸோ சர்வலோகம் யாந்தி, எல்லா லோகத்துக்கும். இன்ஃபேக்ட் எல்லாருமே அவர்கள் எல்லாரும் சொர்க்கலோகத்துக்கு போய் உட்காந்துருப்பான். தேவர்களாக இருக்கக்கூடிய சொர்க்கலோகத்தில் போய் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். புனராயாந்தி பாரதி, அங்கே போனாலும் திரும்பி வர வேண்டியதுதான். स्वधर्मे निरता भक्ताः शैवाः शाक्ताश्च गाणपाः ते यान्ति शिवलोकं च पुनः आयान्ति भारते ये विप्रा अन्यदेव इज्याः स्वधर्मनिरताः सति ते यान्ति स्वर्लोकं च पुनः आयान्ति भारते हरिभक्ताश्च निष्कामाः स्वधर्मनिरता द्विजाः ते च यान्ति हरेः लोकं क्रमात् भक्तिबलात् अहो स्वधर्मरहिता विप्राः देव अन्यसेवनाः सदा भ्रष्टाचाराश्च कामाश्च ते यान्ति नरकं ध्रुवम्. ஸோ ஹரிபக்தி உடையவர்கள், விஷ்ணு பக்தி உடையவர்கள், ஆசை இல்லாதவர்கள், நிஷ்காமாக ஆசையை இல்லாதவர்கள், ஸ்வதர்ம நிரதாக தன்னுடைய தர்மத்தில் நிலை பெற்று நிற்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட பிராமணர்கள் திஜாகா தேஜயாந்தி ஹரேஹே லோகம், விஷ்ணுவத்துக்கு ஹரியோட லோகத்துக்கு போவா. கிரமாத் பக்தி பலாத், அவளுடைய பக்தியோட பலத்தினாலேயே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் ஆகி அவள் அந்த ஹரியோட லோகத்துக்கு போயிடுவா. ஸ்வதர்ம ரஹிதாகனா இல்லாதவர்கள், தன்னுடைய தர்மத்தில் நிலை பெறாமல் இஷ்டம் போல் காரியத்தை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிராமணர்கள். தேவ அந்நிய சேவனாக, தேவர்களையெல்லாம் விட்டுடுறா, மற்றவர்களையெல்லாம் கும்பிடுறா, அதை பூதபேத பிசாசங்கள் அப்படிலாம் உள்ள சேவையை பண்ணி இருக்கக்கூடிய பிராமணர்கள். சதா பிரஷ்ட ஆச்சாராக, தன்னுடைய ஆச்சாரத்திலிருந்து கீழே விழுந்தவர்கள், பிரஷ்டமாக எடுத்து பதித்தர்கள்னு சொல்லுவோம், அப்படி கீழே விழுந்த அந்த பிராமணர்கள். காமாஷா ரொம்ப ஆசை வேற, பயங்கர ஆசையோடு கூடியவர்கள். அவள் எங்கே போவா? துருவம் நரகம் யாந்தி, அவளுக்கு நரகம்தான். हरिभक्ताश्च निष्कामाः स्वधर्मनिरता द्विजाः ते च यान्ति हरेः लोकं क्रमात् भक्तिबलात् अहो स्वधर्मरहिता विप्राः देव अन्यसेवनाः सदा भ्रष्ट आचाराश्च कामाश्च ते यान्ति नरकं ध्रुवम्. स्वधर्मनिरता एव वर्णाश्चत्वार एव च भवन्ति एव शुभस्य एव कर्मणः फलभोगिनः स्वकर्मरहिता ये च नरकं यान्ति ते ध्रुवं भारते न भवन्ति एव कर्मणः फलभोगिनः. ஓகே, ஸ்வதர்ம நிரதாக ஏவ, நல்ல தன்னுடைய கர்மத்தில் நிலை பெற்று தர்மத்தில் நிலை பெற்று நிற்கக்கூடியவர்கள். சத்வார வர்ணாக, 4 வர்ணத்தார்கள். ஏன்னா அவளுக்கு தான் இது விதிப்படி விதிச்சிருக்கு, இந்தந்த வர்ணத்தாருக்கு இந்தந்த ரூல்னு விதிச்சிருக்கு, தர்மங்களை விதிச்சிருக்கு. ஸோ அந்த தர்மத்தில் அந்த 4 வர்ணத்தார்கள் அந்தந்த தர்மத்தில் இருந்தால், நிரத்தாக ஈடுபட்டிருந்தால், சுபஸ்ய ஏவ கர்மணக பவந்தி, அதை பலபோகினக பவந்தி,
அதாவது தான் பண்ணின புண்ணிய ஏன்னா தன்னுடைய தர்மத்திலே நிலை பெற்று நிற்கிறாவா, அந்த வர்ணத்துக்குரிய தர்மத்தை கடைப்பிடிக்கிறான். அதனால அவன் வந்து புண்ணிய கர்மத்தை தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த தர்ம என்ன சொல்கிறது, வேதம் நீ சொந்தர்மத்தில் நல்ல நல்ல காரியத்தை தான் சொல்லும், அந்த கர்மத்தை பண்ணிட்டு இருக்கா. அதனால சுபஸ்யேவ கர்மணக ஃபலபோகினக பவந்தி. ஸோ தாம் பண்ணின புண்ணிய காரியத்துக்குள்ள பலனை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஃபலபோகினகன்னு பலனை அனுபவிக்கக்கூடியவர்களாக பவந்தி இருப்பார்கள். ஏவ நிச்சயமா ஸ்வகர்ம ரகிதா ஏச்ச. ஆனால் தன்னுடைய கர்மத்தில் என்ன சொல்லிருக்கோ தர்மத்தில் அதெல்லாம் விட்டாச்சு, தன்னுடைய காரியத்தை விட்டாச்சு. நரகம் யாந்தி தேதுருவம், அவன் நிச்சயமாக நரகத்துக்கு தான் போவான். கர்மணக பலபோகினக பாரதே ந பவந்தி ஏவ. அதாவது கர்மத்துக்கு பலனை அனுபவிக்கலை அப்படிங்கப்பட்டவர்கள் பாரதத்தில் இருக்கவே மாட்டான். எல்லாருக்கும் பாரதத்தில் கர்மத்தோட பலனை அனுபவிச்சே ஆகணும். ஏன்னா இது கர்ம பூமி. அதனால பாரதத்தில் பலனை அனுபவிக்கிறவர்கள் ந போகினகா, அவன் அனுபவிக்கலைங்கிறவா ந பவந்தி, அப்படி யாருமே கிடையாது. स्वधर्मनिरता एव वर्णाः चत्वार एव च भवन्ति एव शुभस्य एव कर्मणः फलभोगिनः स्वकर्मरहिता ये च नरकं यान्ति ते ध्रुवं भारतेन भवन्ति एव कर्मणः फलभोगिनः स्वधर्मनिरता एव वर्णाश्चत्वार एव च स्वधर्मनिरता विप्राः स्वधर्मनिरताय च कन्यां ददति विप्राय चन्द्रलोकं प्रयान्ति ते वसन्ति तत्र ते साध्वी यावत् इन्द्राः चतुर्दश. ஸோ தன்னுடைய தர்மத்தில் நிலை பெற்றவர்கள் வர்ணாக சத்வார 4 வர்ணத்தார்களும் அப்படி தர்மத்தோடு இருக்கக்கூடிய அந்த பிராமணர்கள் ஸ்வதர்ம நிரதாயச்ச விப்ராய, அதாவது அந்த தர்மத்தில் நிலை பெற்றிருக்கக்கூடிய பிராமணர்கள் தன்னுடைய தர்மத்தில் நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பிராமணனுக்கு விப்ராய, அப்படிப்பட்ட ஒரு பிராமணனுக்கு கன்யாம் ததாதி. அப்போ பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஒரு பிராமணன் தன்னுடைய தர்மத்தில் நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு இன்னொரு பிராமணனுடைய பெண்ணுக்கு கன்யாம் ததாதி, தன்னுடைய கன்னிகையை மணம்பிடித்து கொடுத்தாள் என்றால் அவன் சந்திரலோகம் பிரயாந்தி, அவனுக்கு சந்திரலோகம் கிடைக்கும். வசந்தி தத்ர, அங்கே எவ்வளோ நாளைக்கு இருப்பான் சந்திரலோகத்தில்? யாவது இந்திராகா சதுர்தசக, 14 இந்திரர்கள் இருக்கும் வரை இருப்பான். அப்படின்னா இது 1000 சதுர்யுகம், 1000 சதுர்யுகம் அங்கே அந்த சந்திரலோகத்தில் அவன் வசிப்பான். சொல்லிட்டேனே. ஸோ இந்திராகா சதுர்தசகா, 14 இந்திரர்கள் எப்போ வருவா? 14 மனுக்கள் எப்போ வருவா? பிரம்மாவோடு ஒரு டே என்னது 1000 சதுர்யுகம். ஸோ 1000 சதுர்யுகம் வரைக்கும் எங்கே இருப்பா? சந்திரலோகத்தில் அவர்கள் இருப்பார்கள். யார்? பொண்ணை பிராமணனோட பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான், அதனால அவனுக்கு சந்திரலோகம் கிடைக்கிறதுன்ட்டான். स्वधर्मनिरता एव वर्णाः चत्वार एव च स्वधर्मनिरता विप्राः स्वधर्मनिरताय च कन्यां ददति विप्राय चन्द्रलोकं प्रयान्ति ते वसन्ति तत्र ते साध्वी यावत् इन्द्राः चतुर्दश. स अलङ्कृताया दानेन द्विगुणं फलमुच्यते सकामायान्ति तल्लोकं न निष्कामाश्च साधवः ते प्रयान्ति विष्णुलोकं फलसङ्गातवर्जिताः. ஸோ அலங்கிருதாயாக தானேனா, அது மட்டும் இல்லை, கன்னிகை கொடுத்துட்டு ஏனோ தானோன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்காம நல்லா அலங்காரம் பண்ணி அவளுக்கு பூஷணங்கள்லாம் போட்டு அப்படி ஒரு அந்த தானம் பண்ணி, ஸோ அந்த பெண்ணை வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தான் கல்யாணம் பண்ணி கூட ரொம்ப அழகாக எல்லாம் அலங்காரத்தோடு அவளுக்கு எல்லாம் கொடுத்து அந்த கன்னிகாதானத்தை பண்ணினான் என்றால் த்விகுணம் பலம் உச்சதே, 2 மடங்கு பலன். ஸோ சந்திரலோகத்துக்கு போகிறத விட இவனுக்கு 2 மடங்கு பலன் கிடைக்கிறது. சகாமாக யாந்தி தல்லோகம் நிஷ்காமாஷ்ட சாதவக. ஸோ அந்த சந்திரலோகத்துக்கு சகாமாக யாந்தி, ஸோ ஆசையோடு ந நிஷ்காமாஷ்ட சாதவக. ஸோ ஆசையோடு போவார்கள், துகுணம் பலம் ந நிஷ்காமாஷ்ட சாதவக. ஆனால் ஆசை இல்லாதவர்கள் அந்த சந்திரலோகத்துக்கு போக மாட்டான்னு அர்த்தம். தே பிரயாந்தி விஷ்ணுலோகம். ஸோ இவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, தானம் பண்ணி கொடுத்தாச்சு, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இனிமேல் எனக்கு எதுவும் தேவையில்லைன்ட்டு ஒரு ஆசையெல்லாம் விட்டாச்சானா அவனுக்கு விஷ்லோகம் கிடைக்கிறதுங்கிற.
ஸோ ஆசையோடு எல்லாம் கன்னியாதானம் பண்ணி கொடுத்தான், தனக்கும் கொஞ்சம் பாக்கி வச்சுட்டான். அந்த மாதிரி சகாமாக அவர்கள் தல்லோகம், அவர் யார் அந்த சந்திரலோகத்துக்கு போவார். ஆனால் ஒரு விதமான ஆசையும் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஆசை இல்லாதவன் அவன் விஷ்ணுலோகம் பலசங்காத வர்ஜிதாக. இந்த பொண்ணு நம்மளுக்கு திரும்பி ஏதாவது செய்யணும், நம்மளோட கஷ்ட காலத்துக்கு இவள் வந்து உதவணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்காம பல சங்காத வர்ஜிதாக அந்த கொடுத்ததோட பலனை பார்க்காதவர்கள் அவர்களுக்கு விஷ்ணுலோகம் கிடைக்கும்ட்டு. ரெண்டு மடங்கு பலனா, சந்திரலோகத்தை விட இது 2 மடங்கு பலன். स अलङ्कृताया दानेन द्विगुणं फलमुच्यते स कामा यान्ति तल्लोकं न निष्कामाः च साधवः ते प्रयान्ति विष्णुलोकं फलसङ्गादवर्जिताः. राधे कृष्ण मैम एवढं ओके. गव्यं च रजतं स्वर्णं वज्रं सर्पिः फलं जलं ये ददति एव विप्रेभ्यः चन्द्रलोकं प्रयान्ति ते वसन्ति ते च तल्लोके यावत् मन्वन्तरं सति सुचिरात् सुचिरं वासं कुर्वन्ति तेन ते जनाः. ஸோ கவ்யம் ரஜதம் ஸ்வர்ணம். ஸோ பிராமணர்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறது. ஸோ ததாதி விப்ரேபியக அடுத்த லைனில் வருது. விப்ரேபியகன்னா பிராமணர்களுக்கு தததி யாரெல்லாம் கொடுக்குறாளோ என்னெல்லாம் கொடுக்கணும்? கவ்யம், அதாவது இதோட கவ்யங்கிறது இந்த 5 விதமான பொருட்கள் கிடைக்கிறது பசுவிட்டிருந்து அதெல்லாம் கொடுக்குறது. ஸோ ரஜதம் வெள்ளி கொடுக்கறது, ஸ்வர்ணம் கொடுக்கறது, வஸ்திரம் கொடுக்கறது, சர்ப்பி நெய், அப்புறம் பழங்கள் கொடுக்கறது, ஜலம் கொடுக்கறது. இப்படி பிராமணர்களுக்கு இதெல்லாம் கொடுத்தால் சந்திரலோகம் பிரயாந்தித்தே அவளுக்கு சந்திரலோகம் கிடைக்கும். யாரெல்லாம் இப்படி தானம் பண்ணுறாளோ அவளுக்கு சந்திரலோகம் கிடைக்கும். வசந்தி தேச தத்லோகே அந்த சந்திரலோகத்தில் அவர்கள் இருப்பார்கள். எப்போ? யாவத் மன்வந்தரம் சதி, ஒரு மன்வந்தர காலம். ஒரு மன்வந்தர காலங்கிறது கம்மி இல்லையா? 1000 சதுரகம் கிடையாது, 14 மனுக்கள் இருக்கிற காலத்தை விட இது கம்மி. ஸோ ஒரே ஒரு மன்வந்தர காலம் 71 சதுரயுகம் சொல்கிறது. அந்த சதுரயுகங்கள் இவன் இருப்பானாங்க சந்திரலோகத்தில். சுச்சிரம் வாசம், ரொம்ப நாளைக்கு சூச்சிராத், ரொம்ப நாளைக்கு சுச்சிரம் வாசம், ரொம்ப அழகான வாசம், ரொம்ப நாளைக்கு இருப்பனவன். குர்வந்தி தேன தே ஜனாக அந்த தானத்தினால, தேனன அந்த தானம் பண்ணினோட பலனால ஒரு மன்வந்தர காலம் அவன் அங்கே வசிப்பார்கள். गव्यं च रजतं स्वर्णं वस्त्रं सर्पिः फलं जलं ये ददति एव विप्रेभ्यः चन्द्रलोकं प्रयान्ति ते वसन्ति ते च तल्लोके यावत् मन्वन्तरं सति सुचिरात् सुचिरं वासं कुर्वन्ति तेन ते जनाः. ये ददति सुवर्णांश्च गाश्च ताम्रादिकं सति ते यान्ति सूर्यलोकं च शुचये ब्राह्मणाय च वसन्ति ते तत्र लोके वर्षाणाम् अयुतं सति विपुले सुचिरं वासं कुर्वन्ति च निरामयाः. ஸோ சுச்சயே பிராமணாய, நல்ல பிராமணன். சுச்சைன்னு நல்ல சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய சத்துவகுணத்தோடு இருக்கக்கூடிய அந்த பிராமணனுக்கு ஸ்வர்ணாஷ்ட தததி, ஸ்வர்ணத்தை கொடுக்கறது இல்லையா, பசுக்களை கொடுக்கறது, காஷ்ட தாமிரன்னா காப்பர். ஸோ காப்பரை கொடுக்கறது, இந்த மாதிரி வெசல்ஸ் எல்லாம் அவனுக்கு கொடுத்தான் என்றால் தே சூரியலோகம் யாந்தி அவளுக்கு எந்த லோகம் கிடைக்கும்னா சூரியலோகத்துக்கு போவார்கள். ஸோ ஸ்வர்ணம் பசு காப்பர் இதெல்லாம் கொடுக்குறவன் சூரியலோகத்துக்கு போவான். வசந்தி தே தத்திர லோகே அந்த லோகத்தில் வருஷானாம் அயுதம் 10,000 வருஷம், அயுதம்னா 10,000 வருஷம் சூரியலோகத்தில் அவன் இருப்பான். விபுலே சுச்சிரம் வாசம் அந்த விரிந்த அந்த சூரியலோகத்தில் வாசம் குர்வந்தி நிராமையாக நோயின்றி. ஏன்னா சூரியனே நோயை நீக்கிற கடவுளவர் இல்லையா? ரோகம் வராமல் இருக்கணும்னா சூரியன் வேணும். ஸோ அந்த சூரியலோகத்தில் அவர்கள் ஒரு விதமான நோயும் இல்லாமல் வாழ்வார்கள். ये ददति सुवर्णांश्च गाश्च ताम्रादिकं सति ते यान्ति सूर्यलोकं च शुचये ब्राह्मणाय च वसन्ति ते तत्र लोके वर्षाणाम् अयुतं सति विपुले सुचिरं वासं कुर्वन्ति च निरामयाः. ददाति भूमिं विप्रेभ्यः धनानि विपुलानि च स याति विष्णुलोकं च श्वेतद्वीपं मनोहरं तत्रैव निवसति एव यावत् चन्द्रदिवाकरौ विपुले विपुलं वासं करोति पुण्यवान् मुने. ஆம். ஸோ ததாதி பூமிம் விப்ரேபியக. ஸோ பூமி தானம் பண்ணுறது, பூதானம்.
ஸோ பூதானம் பிராமணனுக்கு பண்ணினானா தனானி நிறைய தனம் கொடுக்கறது, விபுலானி தனானி நிறைய தனம் எல்லாம் கொடுத்தான் என்றால் அவன் விஷ்ணுலோகம் யாதி, அவனுக்கு நேர விஷ்ணுலோகம் போகலாம். விஷ்ணு லோகத்துக்கு போய் ஸ்வேத தீபம் மனோகரம். ஸோ விஷ்ணு ஸ்வேத தீபத்தில் எப்படி இருக்கார்? அனிருத்தனாக இருக்கார். ஏன்னா நம்ம தீபங்கள் நவத்வீபம் படிக்கிறோம் இல்லையா, 21வது சாப்டரில் நாராயணத்தில் படிக்கிறோச்சே ஒரு தீபம் அதில் எந்தெந்த கடவுள் இருக்கான்னு பார்க்குறோம். ஸ்வேத தீபம் அனிருத்தன் இருக்கக்கூடிய இடம், அதுவும் விஷ்ணுவுடைய ஒரு அம்சம் தானே. ஸோ அந்த விஷ்ணுலோகம் ஸ்வேத தீபத்துக்கு அவன் போய் அந்த விஷ்ணு லோகத்தில் அவன் இருக்கான் அவன். ஸோ தத்ரைவ நிவசதி, அங்கே இருக்கான். எவ்வளோ நாளைக்கு? யாவத் சந்திர திவாகரவு, சந்திரனும் சூரியனும் இருக்கும் வரை. ஸோ மகாப்பிரளயம் வர்றது வரைக்கும் அந்த ஸ்வேத தீபத்தில் உட்காந்துருவன். ஸோ விபுலே விபுலம் வாசம் கரோதி, நீண்ட காலம், ரொம்ப நீண்ட காலம் அந்த லோகத்தில் அவன் வசிக்கிறான் இல்லையா. புண்ணியவான் முனே, முனே புண்ணியவானாக இருக்கக்கூடியவன். முனேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல வந்து சாவித்திரியை அட்ரஸ் பண்ணுறான். ஸோ முனிவராக சொல்லும்போது நாரதரோட இது வருது, நாரதர் இல்லைங்க, சாவித்திரி தான் அட்ரஸ் பண்ணுறார். யமன் வந்து சாவித்திரி தான் சொல்லிட்டு இருக்கான், ஹே சாவித்திரியே அந்த புண்ணியவான் இப்படி ரொம்ப நாளைக்கு அங்கே வாசம் பண்ணுவன். ददाति भूमिं विप्रेभ्यः धनानि विपुलानि च स याति विष्णुलोकं च श्वेतद्वीपं मनोहरं तत्रैव निवसति एव यावच्चन्द्रदिवाकरो विपुले विपुलं वासं करोति पुण्यवान् मुने. गृहं ददाति विप्राय ये जना भक्तिपूर्वकं ते यान्ति विष्णुलोकं च सुचिरं सुखदायकं गृह रेणु प्रमाणं च विष्णुलोके महत्तमे विपुले विपुलं वासं कुर्वन्ति मानवाः सती. இங்கே சத்தின்னு அழகாக சொல்கிறார், சாவித்திரியேன்னு சொல்கிறார். ஸோ கிரகம் ததாதி விப்ராய, வீடு கொடுக்குறான். ஸோ வீடை ஒரு பிராமணனுக்கு கொடுத்தான் என்றால் ஜனா பக்திபூர்வகம், பக்தியோடு கொடுக்குறது, பக்தியோடு கொடுத்தான். ஆனால் தேயாந்தி விஷ்ணுலோகம், அவன் நேர விஷ்ணுலோகத்துக்கு போவன். சுச்சிரம், ரொம்ப நாளைக்கு இருப்பான். சுகதாயகம் விஷ்ணுலோகம், எப்படிப்பட்ட விஷ்ணுலோகம்? சுகத்தையே கொடுக்கக்கூடிய அந்த லோகத்துக்கு போவன். கிரகரேணு பிரமாணம், இந்த வீட்டில் எவ்வளோ மண் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வீடை கட்டுறதுக்கு எவ்வளோ மண்ணால் செலவாயிருக்கும், அந்த ஒவ்வொரு துகளுக்கு ஒரு வருஷம் வச்சு அந்த அளவு அவன் விஷ்ணுலோகத்தில் இருப்பான். மகத்தமே, ரொம்ப மிகத்தான அந்த விஷ்ணுலோகத்தை அத்தனை வருடங்கள் இருப்பான் அவன். ஸோ எவ்வளவு ரேணுன்னா இது மண், வீட்டில் இருக்கிற மண்ணோட அளவு அந்த விஷ்ணுலோகத்தில் இருப்பன். விபுலே விபுலம் வாசன், மிக நீண்ட காலம் அந்த லோகத்தில் இருப்பன். குர்வந்தி மானவாகா, மனிதர்கள் அங்கு வாழ்வார்கள். ஹே சதி. गृहं ददाति विप्राय ये जना भक्तिपूर्वकं ते यान्ति विष्णुलोकं च सुचिरं सुखदायकं गृहरेणु प्रमाणं च विष्णुलोके महत्तमे विपुले विपुलं वासं कुर्वन्ति मानवाः सति. यस्मै यस्मै च देवाय यः ददाति गृहं नरः स याति तस्य लोकं च रेणुमान अब्दमेव च सौदे चतुर्गुणं पुण्यं सौदे चतुर्गुणं पुण्यं देशे शतगुणं फलं प्रकृष्टे द्विगुणं तस्मात् इत्याह कमलोद्भवः. ओके, எஸ்மை எஸ்மை ச தேவாய, எந்த தேவனுக்கு, எந்த தெய்வத்தை குறித்து கிரகம் நரகா ததாதி, கிரகம்னு சொன்னாலும் கோவில் கட்டுறதுன்னு எடுத்துக்கணுங்க. ஸோ ஒரு கோவில் கட்டுறதுக்கு தேவனுக்கு, எந்த தேவனுக்கு ஒரு கோவில் கட்டுறதுக்கு அவன் இஷ்டப்பட்டு கொடுக்குறானோ, தன்னுடைய இடத்த கொடுக்குறான். ஸோ கோவிலுக்காக வேண்டி ச யாத்தி தஸ்ய லோகம், அந்த தேவனோட கோவிலுக்கு போவன். இப்போ முருகருக்கு கோவில் கட்டுறதுக்கு கொடுத்தோம்னா முருகரோட இடத்துக்கு போயிட வேண்டியதான். ச யாத்தி தஸ்ய லோகம், அந்த தெய்வத்தோட லோகத்துக்கு போவான். ரேணுமான அப்தமேவ, ஸோ அந்த கோவிலோட அந்த மண், அந்த எவ்வளோ மண் இருக்கோ அத்தனை வருஷம் அவர் அந்த லோகத்தில் இருப்பன். சௌதே சதுர்குணம் சௌதேன்னு வீட்டில் வச்சு வீட்டையே தானம் பண்ணுறது. ஸோ இடம் கொடுக்கறது வேறு, ஒரு இடத்த வாங்கி கூட கொடுக்கலாம். தன்னுடைய வீட்டையே கொடுக்குறான்னு சொன்னால் அதுக்கு 4 மடங்கு பிரயோஜனம். சௌதே சதுர்குணம் சொன்னால், இங்கே சௌதான்னு சொன்னான்னா உப்பரிகைன்னு அர்த்தம் கிடையாது, இந்த இடத்துல தன்னுடைய வீடுன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அப்படி கொடுத்தானா அதையே தானம் கொடுத்துட்டான்னா 4 மடங்கு. புண்ணியம் தேசே சதகுணம் பலம், ஒரு புண்ணிய தேசத்தில் வச்சு அவன் அந்த தானத்தை பண்ணினான் என்றால் அதுக்கு 100 மடங்கு பலன் கிடைக்கும். ஸோ பிரகிருஷ்டே த்விகுணம், அதாவது உயர்ந்த இடத்த கொடுக்கறது. அதாவது 2 இடம் இருக்கும், பூமி வந்து சில இடங்களில் கொஞ்சம் மோசமான பூமியாக இருக்கலாம், உயர்ந்த நல்ல இடமா இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தை கொடுக்கும்போது 2 மடங்கு அந்த தானத்தோட பலன் 2 மடங்கு ஆகும்.
தஸ்மாத் ஆகவே இத்தியாக கமலோத்பவக. ஸோ கமலோத்பவன் யார்? பிரம்மாவே சொல்லியிருக்காருங்கிறார். பிரம்மா சொல்கிறார் எதுக்கு எந்தெந்த பலன்கிறத பிரம்மாவே சொல்லியிருக்கார். यस्मै यस्मै च देवाय यः ददाति गृहं नरः स याति तस्य लोकं च रेणुमान अब्दमेव च सौदे चतुर्गुणं पुण्यं देशे शतगुणं बलं सौदे चतुर्गुणं पुण्यं देशे शतगुणं फलं प्रकृष्टे द्विगुणं तस्मात् इत्याह कमलोद्भवः. यो ददाति तडागं च सर्वपाप अपनुत्तये स याति जनर्लोकं च रेणुमान अब्दमेव च वाप्यां फलं दशगुणं प्राप्नोति मानवः सदा स तु वापि प्रदानेन तडागस्य फलं भवेत्. ஸோ யக தடாகம் ததாதி, குளம் வெட்டி கொடுக்குறான். ஒரு கோவிலுக்கு வேண்டி ஒரு குளத்தை வெட்டி கொடுத்துட்றான். ஸோ சர்வ பாப அபனுத்தியை, தன்னுடைய பாவங்களெல்லாம் நீக்கணும். அபனுத்தனம் பண்ணுறதுன்னு என்னது? தன்னுடைய பாவத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக நீக்கணும். அதுக்காக வேண்டி ஒரு தடாகத்தை கொடுக்குறான் என்றால், தானம் பண்ணுறான் என்றால் அவனுக்கு ஜனர்லோகம் கிடைக்குங்கிறான். அவன் ஜனர்லோகத்தில் போயிருப்பான். சார் ரேணுமான அப்தமே வச்சா, அந்த குளம் வெட்டத்தில் எவ்வளோ மண் இருக்கோ அத்தனை வருஷங்கள் அவன் அந்த ஜனர்லோகத்தில் இருப்பான். ஸோ வாப்பியாம் பலம் தடாகசிய தசகுணம். அடுத்த லைனில் எடுக்கணும். தடாகசிய தசகுணம், அதாவது தடாகத்தை கொடுக்குற மாதிரி 10 மடங்கு பலன் எதில்? வாப்பியாம்னா பெரிய குளத்துக்கு வாப்பின்னு பேர். இன்ஃபேக்ட் வாப்பின கிணறுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. பெரிய குளத்தையும் வாப்பின்னு சொல்கிறது. ஸோ பெரிய ஒரு குளம் தடாகத்தை விட பெருசு, அதை மாதிரி குளத்தை கொடுத்தான் என்றால் அதுக்கு 10 மடங்கு பலன். பிராப்னோதி மாணவக, மனிதனுக்கு அது கிடைக்கும். சது வாப்பி பிரதானேன, ஏன்னா அதை அவன் வாப்பியே கொடுத்துருக்கான். அவ்வளோ பெரிய குளத்தை தானம் பண்ணிருக்கான், அதனால அவனுக்கு அது கிடைக்கும், அந்த பலன் கிடைக்கும். यः ददाति तडागं च सर्वपाप अपनुत्तये स याति जनलोकं च रेणुमान अब्दमेव च वाप्यां फलं दशगुणं प्राप्नोति मानवः सदा स तु वापि प्रदानेन तडागस्य फलं लभेत्. धनुश्चतुस्सहस्रेण धैर्यमानेन निश्चितं न्यूना वा तावती प्रथमे प्रस्ते सा वापि परिकीर्तिता. இப்போ வாப்பியோட டெஃபினிஷன் சொல்கிறார். ஸோ வாப்பி பெரிய குளம் சொல்கிறேன், அதுக்கு என்ன அர்த்தம்னு, அதுக்கு என்ன டெஃபினிஷன் இங்கே சொல்கிறார். தனுஷ் சதுசகசிரேன, 1000 வில்லு. ஸோ ஒரு வில்லு அப்படி பரப்பி அப்படி 1000 வில்லை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டே இருக்கணும். அந்த 1000 வில்லோட அளவு நீளம் இருக்கணும். அந்த குளத்தோட நீளம் எவ்வளோ இருக்கணும்னா 100 வில்லோடு டோட்டல் லெங்க் இருக்கணும். அது நிச்சயமாக அப்படி இருக்கணும். மினிமம் ஒரு 1000 தனுசு வச்சா அதோட நீளம் இருக்கணும் அது. அப்புறம் அதை விட பிரஸ்தே அகலம், பிரஸ்தானா அகலம்னு அர்த்தம். பிரஸ்தே நியூனாவா, கொஞ்சம் குறையலாம். ஸோ கொஞ்சம் அந்த அளவே இருக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் குறையலாம் அகலத்தில். தாவதி வாப்பி பரிகீர்த்திதா, இதைத்தான் பெரிய குளம் வாப்பி என்று சொல்லப்படுகிறது. ஸோ 1000 அடி நீளம், 1000 தனுஷோட நீளம், 1000 தனுஷோட அகலம்னு வச்சுக்கலாம். இல்லையா அகலத்தில் கொஞ்சம் குறையலாம், அதுக்கு தான் பெரிய குளம்னு பேர். தனுஷ் சதுஸ்ஸஹஸ்ரேன दैक्यमानेन निश्चितं न्यूना वा तावती प्रस्ते सा वापि परिकीर्तिता. दशवापि समा कन्या यदि पात्रे प्रदीयते फलं ददाति द्विगुणं यदि सा अलङ्कृता भवेत्. यत्फलं च तडागे च तद् उद्धारे च तत्फलं वाप्याश्च पङ्क उद्धरणे वापि तुल्यफलं लभेत्. ஸோ கன்யா எதி பாத்திரே பிரதீயத்தை, அந்த பக்கம் வரணும். கன்யா அந்த பக்கம் தான் வரணும். ஸோ கன்யாவை ஒரு பாத்திரேன்னு நல்ல பாத்திரத்துக்கு நல்ல ஒரு கணவனை தேடி அந்த கன்யாவை கொடுத்தோம் என்றால், கன்யாதானம் பண்ணினோம் என்றால், தசவாப்பி சமா, 10 குளம் வெட்டி கொடுக்கறதுக்கு சமம். அந்த வாப்பி 10 குளம் வெட்டி கொடுத்தா என்ன பலனோ, ஒரு கன்னிகையை அதுக்கு சரியான பாத்திரத்துக்கு ஒரு வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த புண்ணியம் கிடைக்கும். எதி சா அலங்கிருதா பவேத், அவளை நல்ல அலங்காரமாக நல்ல பொண்ணு பொருளோடு கொடுத்தான் என்றால் த்விகுணம் பலம் ததாதி. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்னியா பெண்ணை கொடுக்கறதுக்கு டபுள் மடங்கு பலன் அதனால் கிடைக்கும். ஸோ எத்பலம் தடாகேச்ச, அதாவது தடாகம் தோண்டி கொடுக்குறோம் இல்லையா, ஒரு குளம் தோண்டி கொடுக்குறோமே, அதை விட தத் உத்தாரேச்ச தத் பலம். ஒரு குளம் இருக்குது, ஏற்கனவே குளம் இருக்குது, அதை உத்தாரணம் பண்ணுறதுன்னு எனக்கு தூர் வாடுறதுன்னு எடுத்துக்கணும்.
ஸோ அந்த இது பாழுங்கடன மாதிரி பாழுங்கடமாக கிடக்கு. அதை உத்தாரணம் பண்ணி திருப்பி அந்த குளத்தை ஒரு புனருத்தாரணம் பண்ணி கொடுத்தோம் என்றால் அதே பலனை கொடுக்கும். ஒரு இது தூர்வாரினா கூட ஒரு குளம் தோன்ற பலனை கொடுத்துருமா. அது வாப்பியாஷ பங்க உதரணே, வாப்பி அது பெரிய குளத்தோட பங்கம் சேரெல்லாம் நீக்கினா அதை தூர்வாரினா வாப்பிய துல்லிய பலம் பவேத், அது மாதிரி பெரிய குளம் கொடுக்கறதோட பலன் கிடைக்கும். இது கொஞ்சம் ஈஸி இல்லையா? ஏற்கனவே இருக்கிற இதை நிறைய தூர்வாடுற வேலை இந்த சமூகங்கள்லாம் கூடி இப்போ நிறைய பண்ணுறா. குளங்களெல்லாம் தூர்வாடுறதெல்லாம் பண்ணுறா. दशवापि समात् कन्या यदि गोत्रे प्रदीयते फलं ददाति द्विगुणं यदि सा अलङ्कृता भवेत् यत्फलं च तडागे च तत् उद्धारे च तत्फलं वाप्याश्च पङ्ख उद्धरणे वापि तुल्यफलं लभेत्. अश्वत्थवृक्षमारोप्य प्रतिष्ठां यः करोति च स प्रयाति तपोलोकं वर्षाणाम् अयुतं सति पुष्पविद्यानं यः ददाति सावित्री सर्वभूतये स वसेत् ध्रुवलोके च वर्षाणाम् अयुतं ध्रुवम्. ஸோ அஸ்வத்த விருட்சத்தை, அதாவது ஆலமரத்தை வளர்த்து கொடுக்கறது. ஆலமரத்தை ஒரு இடத்துல நட்டு அதை வளர்க்குறதுக்கெல்லாம் பொறுப்படுத்திட்டு அந்த ஒரு நிலையாக வளர்ந்ததுக்கப்புறம் பிரதிஷ்டாம் கரோதி, அதை நிலையாக நிற்க வைத்தான் என்றால் அவன் தபோலோகம் பிரயாதி. தபர்லோகம் சொல்லல, ஜனலோகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தபர்லோகத்துக்கு போவான். எத்தனை வருஷம்? 10,000 வருஷம். 10,000 வருஷம் தபர்லோகத்தில் போயிடுவான். அதே மாதிரி புஷ்ப உத்தியானம் பண்ணி கொடுக்குறா இல்லையா, புஷ்ப கைங்கரியம். ஸோ புஷ்ப உத்தியானம், ஒரு கோவிலை சுற்றி புஷ்ப உத்தியானத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் என்றால் சாவித்ரி, ஹே சாவித்ரி, சர்வபூதையே எல்லாருக்கும் இல்லையா, யாருக்கு வேணுமோ அவளுக்கெல்லாம் கேட்டவாளுக்கெல்லாம் புஷ்ப உத்தியானம் பண்ணி கைங்கரியம் பண்ணி தோட்டக்காரராக இருந்து பண்ணி கொடுத்தான் என்றால் துருவலோகே சவசேத்து, அவன் துருவலோகத்துக்கு போய் அயுதம் வருஷானாம் வசேத்து, துருவலோகத்துக்கு போய் 10,000 வருஷம் அந்த லோகத்தில் இருப்பன். புஷ்ப கைங்கரியம் பண்ணுற புஷ்ப தோட்டம் அமைக்கிற அந்த கைங்கரியத்தை பண்ணுறவனுக்கெல்லாம் நேரம் துருவலோகத்தை அடைவான். अश्वत्थ वृक्षमारोप्य प्रतिष्ठां यः करोति च स प्रयाति तपोलोकं वर्षाणाम् अयुतं सति पुष्प उद्यानं यो ददाति सावित्री सर्वभूतये स्ववशेत् ध्रुवलोके च वर्षाणाम् अयुतं ध्रुवम्. यो ददाति विमानं च विष्णवे भारते सति विष्णुलोके वसेत् सोऽपि यावत् मन्वन्तरं परं चित्रयुक्ते च विपुले फलं तस्य चतुर्गुणं तस्य अर्धं शिबिकादाने फलमेव लभेत् ध्रुवम्. ஸோ விமானம் ச விஷ்ணவே, விமானங்கிறது இங்கே தேர். ஸோ கோவிலுக்கு தேர் கொடுக்குறானு தான். ஸோ விஷ்ணவேன்னு பகவானுக்கு, விஷ்ணு பகவானுக்கு யார் ஒருத்தன் தேர் பண்ணி கொடுக்குறானோ பாரதத்தில், ஹே சதி, ஹே சாவித்ரி, விஷ்ணுலோகே வசே சக, அவன் நேராக விஷ்ணுலோகத்துக்கு போவன், அங்கே இருப்பன். யாவத் மன்வந்தரம், ஒரு மன்வந்தர காலம் விஷ்ணுலோகத்தில் இருப்பன், அப்புறம் திருப்பி வந்துட வேண்டிதான். அதான் அந்த தேரையே சித்திரயுக்தேச்ச விபுலே, பெரிய விமானமாக பெருசாக பண்ணி பெரிய தேரை பண்ணி அதில் நல்ல டெக்கரேட்டிவாக இருக்கணும். சித்திரயுக்தேன்னு ரொம்ப சித்திரங்களெல்லாம் வரைஞ்சி தெய்வங்களோட படங்கள்லாம் வரைஞ்சி அப்படிப்பட்ட ஒரு விமானத்தை கொடுத்தான் என்றால் பலம் தஸ்ய சதுர்குணம், 4 மடங்கு பணம்னு 40,000 வருஷம் இருக்க வேண்டிதான். ஸோ அது பலன் 4 மடங்கு. ஷிபிகாதானே, ஸோ ஒரு பல்லக்கு பண்ணி கொடுக்குறான். ஷிபிகான பல்லக்க பண்ணி கொடுத்தான் என்றால் தஸ்ய அர்த்தம் பலமேவ, ஸோ அதோடைய பாதி பலன் கிடைக்குங்கிற. ஸோ ஒரு தேர் கொடுக்குறதோடு பாதி பலன் ஒரு ஷிபிகை, ஒரு பல்லக்கை பண்ணி கொடுக்கறனால ஏற்படும். துருவம் பவேத், துருவம் லபேத், நிச்சயமாக அவனுக்கு அந்த பலன் கிடைக்கும். यः ददाति विमानं च विष्णवे भारते सति विष्णुलोके वसेत् सोऽपि यावत् मन्वन्तरं परं चित्रयुक्ते च विपुले फलं तस्य चतुर्गुणं तस्य अर्धं शिबिकादाने फलमेव लभेत् ध्रुवम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.